जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्त वृंद हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे. அனைத்து பக்தர்களுக்கும் பணிவான நமஸ்காரங்கள். ஸோ கிளாஸை ஆரம்பிப்போம். அப்போ இன்றைக்கி அத்தியாயம் 10, நித்திய தர்மமும் வைஷ்ணவ வரலாறும். நித்திய தர்மமும் வைஷ்ணவ வரலாறும். ஸோ போன கிளாஸில் 9வது சாப்டர் முடிச்சிட்டோம், 2வது பாகத்தோடு முடிச்சிட்டோம். இன்றைக்கி ஃபுல்லாக இந்த ஹோல் சாப்டர் ஒரே கிளாஸில் இன்றைக்கி முடிக்கணும். கொஞ்சம் டைம் ஆனாலும் ஆகலாம் இன்றைக்கி, இருந்தாலும் கொஞ்சம் குயிக்காக போகலாம். ஏன்னா ரெண்டு பாகத்துக்கு வராது, அதனால் கொஞ்சம் குயிக்காக முடிக்கலாம். அக்ரதீபம் அப்படிங்கக்கூடிய ஒரு ஊரில் ஸ்ரீ ஹரிஹர பட்டாச்சாரியார் அப்படின்னு ஒரு காலேஜ் ப்ரொஃபஸர். அவர் வைஷ்ணவ தர்மத்தில் முன்னால் தீட்சை வாங்கி கொண்டு அவருடைய வீட்டிலேயே ஸ்ரீகிருஷ்ணரை வழிபட்டு வந்தார். ஆனால் அவருக்கு வைஷ்ணவ தர்மத்தில் ஒரு பெரிய சந்தேகம் வந்துடுது. ஏன்னா அவருக்கு அவ்வளோவா சத்சங்கம் இல்லை. சத்சங்கம் இல்லைன்னா எப்போவுமே நம்ம பக்தி கொஞ்சம் வீக் ஆகிடும். அதனால தான் சாது சங்கே சர்வசாஸ்திரகாயன்னு சொல்கிறது. அப்போ அதை பற்றியெல்லாம் பேசும்போதெல்லாம், எப்போ கிருஷ்ண பக்தி பற்றி பேசும்போதோ படிக்கும்போதெல்லாம் அவருக்கு எப்போவுமே குழப்பந்தான் வந்ததுதான். ஒரு நாள் அவர் என்ன பண்ணார், அர்க்கட்டிலா அப்படின்னு ஒரு ஊரில், பக்கத்து ஊரில் வாழ்ந்து வந்த ஒரு அவருக்கு பேர் சதுர்புஜ நியாய ரத்னர் அப்படிங்கிட்ட போய் பேசுகிறாரு. அப்படி சொல்கிறாரு, ஓ மகாஷாயா, வைஷ்ணவ தர்மம் எப்போது உண்மையிலேயே அது தோன்றியது அப்படின்னு எனக்கு சொல்ல முடியுமான்னு கேட்காரு. ஆனால் இவர் நியாயரத்னா ஒரு 20 வருஷமாட்டு நியாய சாஸ்திரத்தை ரொம்ப நுணுக்கமாக படித்தவர். அதன் காரணமாக நியாய சாஸ்திரத்தில் போக என்னன்னா பக்தியில் போகாது, பக்தியிலோட ஆப்போசிட் அது. அதனால் என்ன ஆகுன்னா, அவர் இந்த மதங்களின் மேலே உள்ள அக்கறை அவருக்கு இல்லை. அப்படி யாராவது மதங்களை பற்றியோ பக்திகளை பற்றியோ பேசுனா அவருக்கு என்ன பண்ணார்னா அவருக்கு பிடிக்காது. அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே பக்தி எதில்? துர்கா பூஜை. அப்போ இவர் நியாயரத்னர் ஹரிகரர் இந்த மாதிரி சொன்ன உடனே, ஐயோ இவர் ஏதாவது வைஷ்ணவ மதத்தை பற்றி ஏதோ கேட்க போகிறாருன்னு நினச்சிட்டு இதை தவிர்க்கணும் அப்படின்னு நினச்சிட்டு சொல்கிறாரு, ஹரிகரா ஏன் இந்த மாதிரிப்பட்ட இதெல்லாம் கொஸ்டினாக என்கிட்ட கேட்க? நியாயசாஸ்திரத்தில் மிக உயர்ந்தமான பாகமான முக்தி பாதம் வரைக்கும் நான் படிச்சிருக்கேன், நீனும் படிச்சிருக்க. அப்போ நியாயசாஸ்திரத்தில் எங்கேயுமே வைஷ்ணவ தர்மத்தை பற்றி குறிப்பிடவே இல்லை. அப்புறம் ஏன் இந்த கேள்வியை கேட்குறார் அப்படின்னு அவர் கேட்குறாரு. இப்படி பதிலை கேட்ட உடனே ஹரிஹர பட்டாச்சாரியாருக்கு கொஞ்சம் டக்குன்னு ஆச்சரியம், கொஞ்சம் அவருக்கே அதிர்ச்சி ஆயிடுச்சு. வேற ஒன்றும் இல்லை மகாஷாயா, பல தலைமுறைகளாக என்னுடைய மூதாதையர்கள் எல்லாருமே வைஷ்ணவர்களாக இருந்திருக்காங்க. நானும் அது மாதிரி முன்னால் வைஷ்ணவ மந்திரங்களை பெற்று வைஷ்ணவனாக ஆயிருக்கேன். ஆனால் இதுவரைக்கும் எனக்கு சந்தேகங்கள் வரலை. ஆனால் விக்கிரமபுரத்தில் வசிக்கக்கூடிய தர்க்க சூடாமணி வைஷ்ணவ மதத்தையே வேரோடு அழிப்பதாக சபதம் எடுத்திருக்காரு. இங்கேயும் மற்ற தேசங்களில் எல்லாம் அவர் பிரச்சாரம் பண்ணி நிறைய செல்வங்களை சேர்த்துக்கிட்டே இருக்கார். அவர் துர்காதேவி வழிபடக்கூடியவர். அந்த மாதிரிப்பட்ட இதிலெல்லாம் அவர் என்ன பண்ணுவார், போய் கலந்துடுவார். பெரிய விழாவில் கூட ஒரு பெரிய விழா துர்காதேவியோட வழிபடக்கூடிய பண்ண ஒரு பெரிய விழாவில் போயிட்டு
வைஷ்ணவ தர்மம் வந்து சமீக காலத்தில் தான் உண்டானது அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா எந்த விதமான சித்தாந்தங்களும் கிடையாது, வைஷ்ணவர்களுக்கு சித்தாந்தங்கள் எதுவுமே கிடையாதுன்னு கூட அடித்து சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லை, தாழ்ந்த ஜாதிக்காரர்கள் மட்டும்தான் வைஷ்ணவர்களாக இருப்பார்கள், உயர்ந்த ஜாதிக்காரர்கள் வந்து ஒரு நாள் வைஷ்ணவராக மாட்டாங்க, அவங்க வந்து வைஷ்ணவ தர்மத்தை மதிக்க மாட்டார்கள் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அதனால தான் கேட்குறேன் அப்படிங்காரு. அப்போ ஹரிஹர பட்டாச்சாரியார் அப்படி தொடர்ந்து பேசுகிறார். அப்போ இதை நான் ஒரு தத்துவ ஞானிகிட்ட இருந்து கேட்டபோது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதுக்கு பிறகு நான் நல்லா அலசி பார்த்த பிறகு தான் தெரியுது, சைத்தன்ய மகாபிரபு முன்னால் வங்காளத்தில் வைஷ்ணவ தர்மம் எங்குமே இருந்ததில்லை என்று, அது சைத்தன்ய தேவருக்கு முன்னால், அவர் வாரதுக்கு முன்னால் வைஷ்ணவ தர்மமே கிடையாது அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னாரு. அப்போ மகாபிரபுவுக்கு முன்னால் எல்லாரும் என்ன பண்ணாங்க, சக்தி தேவி எது துர்காதேவியை தான் ஜெபித்து துர்காதேவியை மட்டும்தான் வங்காளத்தில் வழிபட்டு வந்துள்ளார்கள். நம்ம மாதிரி சில பேர் தான் 98 காலம் வரைக்கும் அந்த வைஷ்ணவ மந்திரத்தை எப்படியோ கிடச்சி வைஷ்ணவர்களாக வாழ்ந்து வந்திருக்கிறோம். ஆனாலும் நம்மளோட ஒரே குறிக்கோள் என்ன, பிரம்மத்தில் ஐக்கியமாகி முக்தி அடையுதான் நம்முடைய பெரிய குறிக்கோளாக இருக்குது. இப்படி தான் நாம் வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு அவர் சொல்கிறார். அது மட்டுமில்லை, நாம் தீட்சி எடுத்துள்ள வைஷ்ணவ தர்மத்தின்படி எல்லாருமே பஞ்சோபசானாவே தான். பஞ்ச உபசானம்னா என்னென்னா, சூரியன், கணேசர், துர்கை, சிவன், விஷ்ணு, இப்படிக்கூடிய 5 விதமானவங்களை, 5 தேவதைகளை, 5 கடவுள்களை, 6 தேவர்களை வழிபடுறதை தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அதான் முக்கியமாக வந்து அங்கீகரித்திருக்கிறோம். ஆனால் சைத்தன்ய மகாபிரபு வந்த உடனே வைஷ்ணவர்கள் வந்து பிரம்மம் முக்தின்னு வார்த்தைகளை கேட்ட உடனே அவங்க ஓடுறாங்க, அது கேட்கறதுக்கே வெறுக்கிறாங்க. அப்போ இது என்னது, இந்த சூரிய வழிபாடு, கணேச வழிபாடு, துர்க வழிபாடு, சிவன் வழிபாடு, விஷ்ணு வழிபாடுன்னு வருதே, இது யார், இது எப்படி வந்ததுன்னா சங்கராச்சாரியார் மாயாவாதத்தை நம்ம இங்கே வந்து பரப்பும்போது இந்த மாதிரி ஒரு பஞ்ச உபாசனம்னா, பஞ்சனா 5 விதமான தேவர்களை வழிபட்டு கடைசியில் அவங்கள தூரத்தி போட்டுட்டு நிறைய பிரம்மத்துக்கு போயிடுங்கோ அப்படின்னு அவர் உண்டு பண்ண ஒரு இது. எந்த வேதங்கள்லையும் இதுக்கு ஆதரவு கிடையாது. அப்போ அதை அவரு தான் இந்த மாதிரி உண்டு பண்ணியிருக்காரு, புதுசாக உண்டு பண்ணியிருக்காரு. அவர் பிரகாரம் என்ன பண்ணுவோன்னா, முதல்ல சூரிய வழிபாடுலேருந்து ஆரம்பிப்பாங்க. எல்லாம் சயின்டிஸ்ட்டு எல்லாருமே சூரியன் அதான் தர்மம்னு போவாங்க, தர்மா. அதுக்கப்புறம் கணேசரை வழிபடுவாங்க. ஏன்னா நமக்கு வேண்டிய திங்ஸ் நடக்கணும்னா அது விக்னம் இருக்கக்கூடாது, அதுக்கு தடங்கள் இருக்கக்கூடாது இருக்குங்கிற கணேசர்கிட்ட போவாங்க. அதையும் தாண்டி அடுத்தால கொஞ்சம் மேலே போகிறவங்க கூடயும் துர்காதேவிகிட்ட போவாங்க. எனக்கு என்ன நல்ல மனைவி வேணும், அழகானது இது வேணும், எனக்கு பொருள் வேணும், கார் வேணும், வீடு வேணும்னு போகக்கூடியவங்க துர்காதேவிகிட்ட போவாங்க. அதுக்கு பிறகு கடைசியில் எல்லாம் விட்டுட்டு எனக்கு ஒன்று வேண்டான்னு கடைசியில் எல்லாம் வெறுத்து வரக்கூடிய நிலைக்கு வரக்கூடியவங்க சிவபெருமான்கிட்ட எனக்கு வந்து மோட்சத்தை கொடுங்கன்னு கேட்பாங்க. அதுக்கு பிறகு விஷ்ணுக்கிட்ட வந்து கொஞ்சம் பக்தி இருக்கு, வேணும்னா பக்தி வேணும்னா விஷ்ணுக்கிட்ட போகிறாங்க. இப்படி இந்த 5 தான் அவர் வச்சது. ஆனால் அவங்க என்ன சொல்லுவாங்க, நீங்கள் முக்தி கிடைச்சதுக்கப்புறம் இதெல்லாம் தேவையே கிடையாது, சூரியனை அப்படியே தூரத்தி போட்டுருங்கோ, கணேசரை தூரத்தி போட்டுருங்கோ, துர்கையை தூரத்தி போட்டுருங்க, எல்லாம் சிவன் விஷ்ணு எல்லாம் இந்த விஷ்ணு வந்து நம்ம வைஷ்ணவ தர்மத்தில் உள்ள விஷ்ணு இல்லை, இது கர்மத்தின் பலன்களை கொடுக்கக்கூடிய பரமாத்மாங்கக்கூடிய விஷ்ணு தான் இதில் சொல்லியிருக்குது. எனவே அப்போ அவர் சொல்லிகிட்டு இருக்காரு. இப்படி உண்மையிலேயே அவர்கள் வந்து யார் சொல்கிறாங்க, சைத்தன்ய மகாபிரபுக்களை வழி வந்த வைஷ்ணவர்கள்ட்ட சொல்கிறாங்க. அவரை போய்ட்டு சொல்லிகிட்டு இருக்காங்க. அவங்க என்ன மாதிரி பக்திங்கிறாங்களே, எல்லாம் மோட்சம் வேண்டாம் அது வேண்டான்னு எல்லாம் ஓடுறாங்களே, அப்போ என்னதான் அவங்களுக்கு வேணும் அப்படின்னு அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. ஒரு கண்ணு உள்ள பசு எப்போதும் என்ன பண்ணும், தன்னோட கூட்டத்தை விட்டு விலகியே இருக்குமா, ஒரு கண்ணு இருக்கத. அதே மாதிரி தான் இந்த வைஷ்ணவர்களுக்கு நடக்காங்க.
இப்போ என்னோட ஒரே கேள்வி இதுதான், இந்த புது வைஷ்ணவ தர்மம் சைத்தன்ய மகாபிரபு தோன்றுவதற்கு முன்பே இருந்ததா, இல்லை இது புதுசாக வந்ததா? இதுதான் கொஸ்டின். ஆக்சுவலாக நீங்கள் உண்மையிலே பார்த்தீங்கன்னா தர்மங்கள் வைஷ்ணவ தர்மம் தான் உண்மையிலே சுத்த தர்மம். வைஷ்ணவ தர்மம் இல்லாததெல்லாம் வித்த தர்மம், இல்லைன்னா அசுத்தமான தர்மம். அவன் இதை பற்றி அவருக்கு டவுட்டு, அதில் ஆழமாக போய் தான் இந்த கொஸ்டின் வெளியே வருது. அவன் பார்த்தாரு, ஹரிகரர் பழங்கால முறையை பின்பற்றும் வைஷ்ணவர்கள் அல்லங்கிறது நினச்சார். அவருடைய கொஸ்டின் கீழே இருக்கனால அவர் கொஞ்சம் சிரித்தார். சரி இது ஒன்று ரொம்ப பெரிய விஷயம் அப்படி இல்லைன்னு அப்போ சொல்லுவார், ஹரிகரா நீர் உண்மையாக நியாயசாஸ்திரத்தை பின்பற்றக்கூடிய ஒரு சான்றோர், நான் என்ன நம்புகிறேன் என்பதை நீர் சரியாக கூறினீர். தற்காலத்தில் நவீன வைஷ்ணவம் மேலோங்கி உள்ளது, அதற்கு எதிராக எதை சொல்லுவதுக்கும் பயமாகவே இருக்குது. நடப்பது கலியுகங்கிறதுனால நம்ம கவனமாகவே இருக்க வேண்டும். இப்போமெல்லாம் மிக பெரிய செல்வந்தர்கள் எல்லாம் மகான்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, சைத்தன்ய மகாபிரபுவோட தத்துவத்தை எடுத்து அதுக்கு பின்னால் ஓடுறாங்க. அவங்கெல்லாம் நம்மளை வகையிலே எடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்படி அது மட்டும் இல்லை, அவங்கெல்லாம் நாமளும் எதிரிகள்னு நினைக்கிறாங்க. நாமெல்லாம் பிராமணர்கள். இப்படி போனால் நம்மளுடைய தொழிலே கொஞ்ச நாள்லே போய்விடும். ஏன்னா வியாபாரிகளும் வெற்றிலை பாக்கு விற்பவர்கள் கூட, போர்க்கொலர்கள், இவங்க எல்லாம் கூட இப்போ சாஸ்திரத்தை படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது நமக்கு பெரிய வேதனையெல்லாம் தருது. நம்ம மட்டும்தானே படித்து நம்ம எங்கே போய் அந்த ஓத வேண்டியிருக்கோ அங்கே நம்ம போனால் தானே நமக்கு பைசா கிடைக்கும், ரூபா கிடைக்கும், செல்வம் கிடைக்கும். இது எல்லாத்தையும் அவங்களே எல்லாத்தையும் இந்த மாதிரி கெடுக்கிறாங்க. இதுக்கு காரணம் சைத்தன்ய மகாபிரபு. அவர் தான் எல்லாத்தையும் இந்த மாதிரிலாம் படிக்க வச்சுவிட்டாரு அப்படின்னு அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இன்றைக்கி பாரு, ரொம்ப காலங்களாக பிராமணர்கள் அவங்க மட்டுமே சாஸ்திரங்களை படிக்க முடியும் அப்படின்னு எல்லாருக்கும் மற்ற ஜாதிகள் எல்லாத்துட்டையும் சொல்லி மற்றவங்களாம் இந்த மாதிரிப்பட்ட வேதங்களெல்லாம் படிக்கக்கூடாது அப்படின்னு விதி போட்டிருந்தோம். அந்த நேரத்தில் அவங்க எல்லாரும் மதிப்புடன் அப்படியே பணிஞ்சு அதை ஃபாலோ பண்ணாங்க. ஆனால் இப்போ பாருங்கோ, எல்லா ஜாதிக்காரர்களும் வைஷ்ணவர்களுங்கக்கூடிய பேரில் தத்துவங்களை கெடுத்து சிதைத்து நம்மை மாதிரிப்பட்ட பிராமணர்களுடைய அந்தஸ்தையை குலைத்து நமக்கு இப்போ ஒரு பொருள் நாடுவது கூட வழி இல்லாமல் ஆக்கிட்டாங்க. இதுக்கு காரணம் நம்மளுடைய பிராமண குல தர்மத்துக்கு ஏற்பட்டிருக்கும் அழிவுக்கு காரணமே நிமாய் பண்டிதரே தான். சைத்தன்ய மகாபிரபுன்னு சொல்கிறாங்களே, அந்த நிமாய் பண்டிதர் தான் ப்ராப்ளமே. ஹரிகரா, தர்க்க சூடாமணி ஒரு தடவைய போய் எங்கெல்லாமோ போய் ஆர்கியூலாம் பண்ணி தோத்துட்டு வந்திருக்காராம், எனக்கு தெரியும். ஆனால் ஒரு வேளையில் அவர் செல்வம் சேர்க்கணும்னு அங்கே உடைய பேராசனையில் எங்கெல்லாமோ போய் சொல்லிகிட்டு இருக்கலாமா இருக்கும். ஆனால் நான் நினைக்கிறேன் அவர் சொல்லுதான் கரெக்டு அப்படின்னு பெருது. அப்போ வைஷ்ணவர்கள் அப்படின்னு இந்த வார்த்தையை கேட்ட உடனே கோபத்தால் எனக்கு உடலெங்கும் எரிகிறது. மேல் அது மட்டுமில்லை, அவர்கள் பகவானின் கட்டளை இதனால தான் சங்கராச்சாரியார் கூட மாயாவாதத்தை உண்டு பண்ணினார் அப்படின்னு வர கதை விடுறாங்க. அது மட்டுமில்லை, வைஷ்ணவ மதம் மட்டும்தான் நித்தியமானதுன்னு வர சொல்கிறாங்க. ஆக மட்டும் வெறும் 100 வருடங்களுக்கு முன்னால் வந்த இவங்க வைஷ்ணவன் சொல்லி கூட இந்த மதமே இதுதான் நித்தியமான மதம்னு சொல்கிறாங்க. என்ன விபரீதம்! இதை எங்கே கொண்டு சொல்கிறது? இந்த நவத்வீபம் கடந்த காலத்தில் பெற்றிருந்த புகழ் அத்தனையும் இப்போ வீணாக போயிடுது. முக்கியமாக தற்போது நவத்வீபத்தில் காடி காச்சா என்ற இடத்தில் வாழ்ந்து வரும் வைஷ்ணவர்கள் இந்த உலகத்தை ஏதோ தட்டையான ஒரு வஸ்துவை போல் பார்க்கின்றனர். அவர்களை சில வைஷ்ணவ பண்டிதர்கள்னு
தத்துவங்களை மேல் கிளறி கிளறி இந்த நாட்டுக்கே மிகப்பெரிய நாசத்தை உண்டு பண்ணுகின்றனர். இப்போது 4 வகையான ஜாதிகளும் மாயாவாதத்தின் அற்புதமான உண்மையும் பாருங்கோ. சங்கராச்சாரியா கொண்டு வந்த மாயாவாதம் அற்புதமான உண்மை. இப்போ என்ன நடந்திருக்கு பாருங்கோ. அந்த 4 ஜாதிகள் தேவை. அது 4 ஜாதிகள் பற்றி எல்லாம் அடக்கி எப்படி இருக்கணும்னு நம்ம வச்சுருந்தோம். அதே மாதிரி மாயாவாதம் வந்தது. இதோட உண்மையெல்லாம் நல்லா வந்தது. அதே மாதிரி தேவர்களை வழிபட்டு எவ்வளவு தூரத்துக்கு அந்த மகிமைகள் எல்லாம் இப்போ மங்கி போயிடுது. ஜாதிகளுக்கு மதிப்பு இல்லைங்கிறாங்க. இப்போ ஜாதியெல்லாம் தேவையில்லைங்கிறாங்க. மாயாவாதம் மோசம் அப்படிங்கிறாங்க. தேவர்களை வழிபடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க பாருங்கோ. இந்த உலகம் கலிகாலம் கெட்டு போகிறத பாருங்கோ. அது மட்டும் இல்லை, மக்கள் ஜனங்கள் தங்களுடைய மூதாதையர்களுக்கு செய்ய வேண்டிய சிரத்தையே கூட பண்ண மாட்டேங்கிறாங்க. இப்படி பண்ணலன்னு இப்படி இருந்தால் நம்ம பிராமணர்களுக்கு எப்படி நம்ம சம்பாதிக்க முடியும்? நம்மளை யாரும் கூட மாட்டாங்களே அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதுக்கு ஹரிகரன் சொல்கிறாரு, மகாத்மாவே இதற்கு பரிகாரம் எதுவுமே கிடையாதா? மாயாப்பூரில் ஒரு 6 அல்லது 7 உயர்ந்த பிராமணர்கள் இருக்காங்க. அது மட்டும் இல்லை, கங்கையை தாண்டி போனோம்னா குலியா கிராமத்தில் ஸ்மிருதி மற்றும் நியாய சாஸ்திரங்களில் தேர்ச்சி பெற்ற நிறைய பிராமணர்கள் இருக்காங்க. இவங்க அவ்வளவுத்தையும் கூட்டி ஒன்றா கூட்டி காடி காய்ச்சவே நம்ம போய் தாக்கினால் அது நிச்சயமாக நன்மை பயக்கும்னு நான் நினைக்கிறேங்கிறார். இதை கேட்ட இவர் நியாயரத்திரர், நிச்சயமாக நாம் பிராமணர்கள் எல்லாரும் ஒன்றாக கூட வேண்டும். ஆனால் ஒரு பிரச்சனை, நம்ம பிராமணர் கூட்டத்துக்குள்ளே நிறைய வித்தியாசங்கள் இருக்கே, அதுலேயே சப் டிவிஷன்ஸ் இருக்கே, எல்லாரும் சேர மாட்டாங்களே. ஆனால் ஒரு தடவை கிருஷ்ண சூடாமணியின் தலைமையில் சில பண்டிதர்கள் காடி காச்சாவுக்கு போய் பெரிய விவாதத்தை உண்டு பண்ணியதாக நான் கேள்விப்பட்டேன். ஆனால் என்ன ஆச்சு, அந்த வைஷ்ணவர்கள் அவங்களுடைய புலமையினாலும் ஞானத்தினாலும் ட்ரிக்குனாலையும் என்னபடி அவரை தோக்கடிக்க வச்சுவிட்டதாகவும் கேள்விப்பட்டேன் அப்படின்னாரு. அதுக்கு ஹரிகரன் சொல்கிறாரு, பட்டாச்சாரியாரே, தாங்கள் எங்களுக்கு மட்டுமன்றி எத்தனையோ பண்டிதர்களுக்கும் ஆசிரியர் ஆவீர். நியாயசாஸ்திரத்துக்கு தாங்கள் எழுதிய விளக்க உரையினால் எத்தனையோ பண்டிதர்கள் தப்பான கொள்கைகளை எதிர்த்து விவாதம் செய்வது எப்படி என்று கற்றுக்கொண்டனர். எனவே நீங்கள் நினைத்தால் இந்த வைஷ்ணவர்கள் அனைவரையும் வென்று வெற்றி வாகை சூடலாம், அவர்களை நிரந்தரமாக முடித்து விடலாம். தற்கால வைஷ்ணவ மதத்துக்கு வேதங்களில் எந்த விதமான ஆதாரமும் இல்லை என்பதை நிரூபித்து விடலாம். அது நம் போன்ற பிராமணர்களுக்கு செய்யும் ஒரு மிகப்பெரிய உபகாரமாகவும் இருக்கும். அது மட்டுமல்ல, தற்போது மங்கி அழியும் நிலையில் இருக்கும் பஞ்சோபசானாவையும் திரும்ப நிலைநாட்ட முடியும். சூரிய வழிபாடு, கணேச வழிபாடு, துர்கா வழிபாடு, சிவ வழிபாடு, கர்ம விஷ்ணு வழிபாடு, இதை எல்லாத்தையும் திருப்பி கொண்டு வந்தால் நமக்கு பிழைப்பு உண்டு. அப்போ வைஷ்ணவர்களுடன் விவாதம் செய்ய வேண்டும் என்பதை கேட்டதும் கிருஷ்ண சூடாமணிக்கு ஏற்பட்ட தோல்வியை எண்ணி கொஞ்சம் நியாயரத்தினருக்கு கொஞ்சம் பயம் இருந்தது. இருந்தாலும் அவர் சொல்லுவார், ஹரிகரா, நான் வேற ஒரு மாறு இடத்துல வாரேன், நீர் என்ன பண்ணும், உண்மை ஒரு பண்டிதராக அறிமுகம் செய்து காடி காய்ச்சால தான் அவங்க எல்லாம் இந்த வைஷ்ணவர்கள் எல்லாம் இருக்காங்க. அப்போ அது காடி காய்ச்சால போய் விவாத தீயை கொளுத்தி விவாதத்தை ஆரம்பியுங்கள், அதன் மீது நான் மேற்கொண்டு முழு பொறுப்பையும் எடுத்துக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு, ஆலோசனை கொடுக்குறாரு. உடனே அவரு, எஸ், உங்கள் கட்டளையை நான் தலைமையில் எடுத்துக்கொள்கிறேன். வரும் திங்கட்கிழமை நாம் கங்கையை தாண்டி மகாதேவரின் அருளை வேண்டிக் கொண்டு அவர்களை விவாதத்தில் தாக்குவோம் அப்படின்னு உற்சாகமாக திட்டம் போட்டாச்சு. இதை பற்றி அவர்கள் ஆராய்ந்துட்டே இருக்கும்போதே
என்னாச்சு, அதுக்குள்ளே திங்கக்கிழமையே வந்தாச்சு, கடகடன்னு திங்கக்கிழமை வந்தாச்சு. ஹரிகர தன்னுடன் ஒரு 3 கல்லூரி ஆசிரியர்களை கூட்டு வந்தார். அப்புறம் கமலாகாந்தர் மற்றும் சதாசிவர் எண்ணி 2 பேரையும் கூட்டி வராரு. அர்க்கட்டிலாவிலிருந்து சதுர்புஜா ஞாயிரத்தினரின் வீட்டுக்கு சென்று அவங்க எல்லாம் சேர்ந்து அவங்க கங்கையை தாண்டி கோத்திருமத்தை போகிறாங்க. கோத்திருமத்தில் மாதவி சோலையில் அவங்க போய் நிற்கிறாங்க. ஹரிபோல் ஹரிபோல்னு அவங்க அப்படியே அந்த வெளி போய் இதை விட பாசாங்கூட ஹரிபோல் ஹரிபோல்ங்கிறாங்க. எப்படி இருந்ததா அது? துர்வாச முனிவர் தன்னுடைய சிஷியர்களுடன் எப்படி போகிறோ அப்படி தெரியுதான். இதை பார்த்து அத்வைத தாசா, அதான் லாகிரி மகாஷாயா, அவர் அப்படி வெளியே இருக்கும்போது இவருங்க எல்லாம் வந்து ஹரிபோல்னாங்க. அவர் உடனே உட்காருங்கோ, நான் உங்களுக்கு என்ன உதவி செய்ய வேணும் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு பதிலாக ஹரிகர சொல்கிறாரு, நாங்கள் வைஷ்ணவர்களோட உங்கள் கூடால சில விஷயங்களை பற்றி பேச வந்துள்ளோம். அதுக்கு அத்வைத தாசா சொல்கிறாரு, இங்கு வாழ்ந்து வரக்கூடிய வைஷ்ணவர்கள் யாருமே வாதம் செய்வது கிடையாது. ஆனால் நீங்கள் அடக்கத்துடன் ஏதாவது கேட்டால் அவங்க பதிலளிப்பார்கள். ஒரு நாள் சிலர் இங்கு சில வினாக்கள் மட்டும் கேட்க வேண்டும் என்று வந்து கடைசியில் விவாதத்தை இறங்கி கடைசியில் மிக நொந்து போனார்கள். நான் பரமஹம்ச பாபாஜியிடம் கேட்டு அவரோட பதிலை கூறுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாபாஜி மகாஷாவோட குடிசைக்குள்ளே நுழைஞ்சிட்டு அவரை கூப்பிட்டு வராரு. சில நேரத்துக்கு பின் அத்வைத ஆசா திரும்பி வந்து பலரும் உட்காரும் வண்ணம் எல்லாம் பாய்கள் எல்லாம் போட்டு விரித்து வைக்கிறாரு. உட்காரக்கூடியவங்க அங்கங்கே உட்கார்ந்தாங்க. ஸ்ரீ பிருந்தாதேவிக்கு சாஷ்டாங்க நமஸ்காரத்தை பண்ணிட்டு வந்திருந்த பிராமண விருந்தினர்களுக்கெல்லாம் வந்தனம் செய்தார். கூப்பிய கரங்களுடன், ஓ மகாத்மாக்களே, நீங்கள் எங்களுக்கு உத்தரவு கொடுங்கள், நாங்கள் உங்களுக்கு என்ன சேவை செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்குறாரு பரமஹம்ச பாபாஜி. எங்களிடம் 1-2 வினாக்கள் மட்டும் உள்ளன. அவங்க அதுக்கு பயிர் சொல்கிறாங்க. ஞாயிரத்தினவில் ஆரம்பிக்கிறாரு. எங்கிட்ட 2 கொஸ்டின்ஸ் இருக்குது, அதுக்கு நீங்கள் பதில் சொல்லணும். இதை கேட்ட பரமஹம்ச பாபாஜி மகாஷாயா உடனே வைஷ்ணவதாசாவை தான் பதில் கூற ஆரம்பித்தார். வைஷ்ணவதாசா நீருக்கு நீர் சொல்லும் அப்படின்னு சொன்னவுடன் அவர் வைஷ்ணவதாசா பாபாஜி முதல்ல பரமஹம்ச பாபாஜிக்கு சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணுறாரு. பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்படி பேச ஆரம்பிக்கும் போதே அங்கே நிறைய வைஷ்ணவ கூட்டமே நிறைய வந்துடுது. பெரிய கூட்டம் வர ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் கேள்வி ஆரம்பிக்கிறார் ஞாயிரத்தினர். வைஷ்ணவ மதம் நவீன காலத்தில் தோன்றியதா அல்லது நிரந்தரமாக தொன்று தொற்றே வருவதா அப்படின்னு கேட்குறாரு. முதல்ல வைஷ்ணவம் அங்கே மதம் கிடையாது. அவர் அதை வைஷ்ணவ மதம்னு வேற கேட்குறாரு. வைஷ்ணவ மதம் மதம் கிடையாது. நித்திய தர்மம் வைஷ்ணவ தர்மான்னு தானே நம்ம புள்ள படிப்போம். அப்போ பரமஹம்ச பாபாஜி வைஷ்ணவ தாசாவை சொல்லியாச்சு. அப்போ அதுக்கு அவர் சொல்லியார், முதல் வார்த்தை போடுவார், வைஷ்ணவ தர்மம்தான் சனாத்தன தர்மம், அதுவே நித்தியமானது நிரந்தரமானதுன்னு ஆரம்பிக்கிறார். அதுக்கு ஞாயிரத்தினர் கேட்காரு, நான் 2 விதமான வைஷ்ணவ தர்மங்களை காண்கிறேன். பிரம்மம் மட்டுமே பரதத்துவம் என்றும் பிரம்மத்துக்கு உருவம் கிடையாது என்றும் ஒரு சாரார் கூறுகிறார்கள். ஆனால் அவர்கள் உருவமற்ற பிரம்மத்தை வழிபட முடியாது என்ற காரணத்தால் முதலில் ஒரு சாதகன் பிரம்மத்திற்கு உருவம் உண்டு என்று கற்பனை செய்து அதை வழிபடுகிறான். இந்த வழிபாடு ஒருவனது இதயத்தை சுத்தப்படுத்துவதற்காக மட்டுமே. இதயம் சுத்தமானதும் உருவமற்ற பிரம்மத்தை பற்றிய ஞானம் அவனுக்கு உண்டாகிறது அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அதற்கு பின்னர் அவன் உருவம் உள்ள எதையுமே வழிபட தேவையில்லை. ராதா கிருஷ்ணர், ராமர் அல்லது நரசிம்மர் அத்தனையும் வெறும் கற்பனையே. ஸோ அவர் சொல்றாரு, ராதா கிருஷ்ணர், ராமர் அல்லது நரசிம்மர் எல்லாருமே வெறும் கற்பனையே, அவை அனைத்தும் மாயையின் சிருஷ்டியே அப்படிங்கிறார். அப்போ ஒருவன் இந்த கற்பனையான உருவங்களை வழிபடும் போது
மெதுவாக பிரம்ம ஞானம் அவனுக்கு உண்டாகிறது. அப்போ ஒருவன் இந்த கற்பனையான உருவங்களை வழிபடும் போது மெதுவாக பிரம்ம ஞானம் அவனுக்கு உண்டாகிறதுன்னு அங்கே இப்படி ஆர்குமெண்ட் வருது. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பஞ்ச உபாசனா இருக்கக்கூடிய 5 விதமான தெய்வங்களில், அதான் சூரியன், கணேசர், துர்க்கை, சிவன், விஷ்ணு, அதில் ஒருத்தர் தானே விஷ்ணு. அந்த விஷ்ணுவை வழிபடுபவர்கள் விஷ்ணு மந்திரத்தை பெற்று அவற்றை ஜெபித்து தங்களை வைஷ்ணவர்கள் என்று அழைத்துக் கொள்கிறார்கள். ஆனால் வைஷ்ணவ தர்மத்தின் 2வது விதமான வைஷ்ணவர்களோ பகவான் விஷ்ணு, ராமர், இல்லைன்னா கிருஷ்ணர் எல்லாரும் உண்மையான பரபிரமம் பண்ணி நம்பிடுறாங்க. இது தப்பு அப்படின்னு அவர் சொல்கிறார். இவற்றில் எந்த விக்கிரகத்திலும் எந்த ஒரு சாதகனுக்கு பக்தி ஈடுபாடு உள்ளதோ அதற்கு தகுந்த மந்திரங்களை அவன் ஜெபித்து அந்த தேவதையின் அனுக்கிரகத்தை பெறுகிறான். அப்போ இவர்களின் படி உருவமற்ற வழிபாடு மாயவாதம்னு சொல்கிறாங்க. அவங்க உருவம் இல்லாத வழிபாடை மாயவாதம்னு சொல்லிடுறாங்கோ. இந்த மாயவாதம் சங்கராச்சாரியர் தவறாக உண்டு பண்ணிய ஒரு அபத்தமான தத்துவம் வர சொல்லிடுறாங்கோ அப்படின்னு கேட்குறாரு இவர் வித்யாரத்னர். அப்போ இந்த 2 விதமான வைஷ்ணவ தர்மங்களில் எந்த வகை உண்மையில் நித்தியமானது, எது நித்தியமானது, எது உண்மை அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். அதுக்கு வைஷ்ணவதாசா சொல்கிறாரு, நீங்கள் சொன்னதில் 2வது குறிப்பிட்டது தான் சரியான வைஷ்ணவ தர்மம். அது மட்டுமே நித்தியமானது. நீங்கள் முதலாவது பஞ்ச உபசான வழியாக பஞ்ச உபதேசா, அதாவது 5 விதமான தேவர்களை வழிபட்டு கடைசியில் பிரம்மத்தை அடைந்து அதுக்கப்புறம் இந்த தேவதைகளே தேவையில்லாமல் தூரத்தி போட்டுட்டு பிரம்மம் விட்டு போகிறதுங்கிறது நீங்கள் முதல்ல சொன்னது. 2வது சொன்னது எது? வைஷ்ணவ தர்மம். வைஷ்ணவ மந்திரத்தெல்லாம் வாங்கி விஷ்ணு மார்க்கத்தில் அந்த இதிலே போகிறது அதுதான் வைஷ்ணவ தர்மம். அப்போ முதல்ல நீங்கள் சொன்னது பேரளவில் வைஷ்ணவ தர்மம்னு சொன்னாலும் அது நித்தியமானது அல்ல, போலித்தனமானது முதல் வகை. 2வது வகைக்கு தான் கரெக்டு. அப்போ அதுக்கு நியாயரத்னர் கேட்குறாரு, அப்படின்னா உம்முடைய முடிவின்படி சைத்தன்ய தேவரிடமிருந்து கிடைத்த வைஷ்ணவ தர்மம் மட்டுமே உண்மையான வைஷ்ணவ தர்மம் என்று கூறுகிறீர். அதாவது ஒருவன் ராதா கிருஷ்ணர், ராமர் அல்லது நரசிம்மரை சைத்தன்யரின் உபதேசங்களை பின்பற்றி வழிபட்டால் மட்டுமே அது உண்மையான வைஷ்ணவ தர்மம் என்று கூறுகிறீர். இது ஒரு நல்ல ஊகம்தான். ஆனால் சைத்தன்யர் உபதேசித்த வைஷ்ணவ தர்மம் தான் நித்தியமான உண்மையான வைஷ்ணவ தர்மம் என்பதற்கு என்ன ஆதாரம்? வைஷ்ணவதாசா சொல்கிறாரு, சைத்தன்ய தேவர் உபதேசித்த வைஷ்ணவ தர்மத்தை தான் அனைத்து வேத சாஸ்திரங்களும் கூறுகின்றன. இதையே அனைத்து ஸ்மிருதி சாஸ்திரங்களும் போதிக்கின்றன. அனைத்து வேத சரித்திரங்களும் இந்த வைஷ்ணவ தர்மத்தின் புகழை மட்டும்தான் பாடுகின்றன. அதுக்கு கேட்குறாரு, இதற்கு சைத்தன்யரே ஆதாரம் என்பது என்ன உண்மை? அவர் ஒரு 150 வருஷத்துக்கு முன்னால் தானே தோன்றியிருக்கார். அப்படி இருக்கும்போது அவர் உபதேசித்த இந்த தர்மத்தை எப்படி நித்திய தர்மம்னு சொல்ல முடியும்? வைஷ்ணவதாசா சொல்கிறாரு, எப்போது ஜீவன்கள் தோன்றினவோ அப்போதிலிருந்தே இந்த தர்மமும் தோன்றியது. ஜீவன்களோ அனாதி. ஏனென்றால் அவைகளுக்கு ஜட உலக காலத்தின்படி முதலும் கிடையாது, முடிவும் கிடையாது. எனவே ஜீவன்களின் இயற்கை தன்மையான ஜீவ தர்மம் அப்படிங்கக்கூடிய வைஷ்ணவ தர்மமும் அனாதி. பிரம்மதேவர் தான் இந்த பிரம்மாண்டத்தில் முதல்ல தோன்றியவர். அவர் தான் முதலாவது ஜீவன். அவர் தோன்றின உடனே என்ன ஆச்சு? வேதநாதமும் தோன்றியது. இதுதான் வைஷ்ணவ தர்மத்தின் மூலம். இந்த உண்மையை நாம் ஸ்ரீமத் பாகவத்தில் பார்க்கலாம், ரிக்வேதத்தில் பார்க்கலாம். இப்போ ஸ்ரீமத் பாகவத்தில் சதுர் ஸ்லோகத்தில் வருது,
பிரம்மா தேவானாம் பிரதம சம்பபூவ விஸ்வஸ்ய கர்த்தா புவனஸ்ய கோப்தா ச பிரம்ம வித்யாம் சர்வ வித்யா பிரதிஷ்டாம் அதர்வாய ஜேஷ்டபுத்திராய பிராக. எல்லா தேவர்களுக்கும் முதல் தேவர் பிரம்மதேவர். அவர் பகவானின் நாபியிலமிருந்து உண்டான ஒரு தாமரை தண்டில் மேல் உதித்த தாமரையில் தோன்றினார். அவரே இந்த பிரம்மாண்டத்தை படைத்தவர். அவரே இந்த பிரம்மாண்டத்தில் வாழும் ஜீவன்களையும் பாதுகாப்பவர். அவர் எல்லா ஞானங்களுக்கும் ஆதாரமான பிரம்ம வித்யா அப்படிங்கக்கூடிய மூல ஞானத்தை தன்னுடைய மூத்த புதல்வரான அதர்வா அவருக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. அது மட்டுமில்லை, இந்த பிரம்ம வித்யாவே பற்றி ரிக்வேதத்திலே எழுதியிருக்கு. தத் விஷ்ணோ பரமபதம் சதா பஷ்யந்தி சூரயக துவீவ சக்ஷுராததம் அப்படின்னு சூரியனை எவ்வாறு நம்ம கண்கள் மூடாமல் பார்க்குறோமோ அப்படி நம்ம பார்க்குறோம். அது மாதிரி தேவர்கள் எல்லாரும் பகவான் ஸ்ரீ விஷ்ணுவோட லோகத்தை அப்படி எப்பவும் பார்த்துட்டே இருக்காங்க. நம்ம சூரியனை பார்க்குற மாதிரி கண்ணை திறந்து பார்க்குற மாதிரி அவங்க எப்பவும் பார்த்துட்டு இருக்காங்க. அது மட்டுமில்லை, கதை உபநிஷத்தில் என்ன எழுதியிருக்கு? தத் விஷ்ணோ பரமம் பதம் விஷ்ணோர் யத் பரமம் பதம். தத் விஷ்ணோ பரமம் பதம் விஷ்ணோர் யத் பரமம் பரம். பகவான் ஸ்ரீ விஷ்ணுவின் லோகமே எல்லா லோகங்களுக்கும் மேலானது. அது மட்டுமில்லை, ஸ்வேதாஸ்வதர உபனிஷத்துலேயும் எழுதியிருக்கு. சர்வதிஷ ஊர்த்துவம் அதர்யக் பிரகாஷயன் பிரஜாதே யத் வனஜ்வான் ஏவம் சதேவோ பகவான் வரேண்யோ யோனி ஸ்வபாவான் அதிதிஷ்டாதி ஏகஹ. பகவான் மட்டும்தான் எல்லா தேவர்களுக்கும் மூலமானவர். அவர் மட்டுமே வழிபாட்டுக்கு உகந்தவர். அவரை தவிர வேறு எவரும் உயர்ந்தவர் இல்லை. அனைத்து ஜீவராசிகளுக்கும் சூரியன் எப்படி ஆதாரமாக இருந்து தன்னுடைய ஒளிகளை எல்லா திசைகளையும் அப்படி செலுத்துகிறதோ அதே மாதிரி பகவான் உட்கார்ந்து எல்லாத்தையும் ஆட்சி செய்கிறார். இன்னும் பாருங்கோ, தைத்திரிய உபனிஷத்தில் என்ன எழுதியிருக்கு? சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம யோ வேத நிகிதம் குஹாயாம் பிரேம வியோமன் சோ அஷ்ணுதோ சர்வான் காமான் சக பிரம்மணா விபஷ்சித்தா. பரதத்துவமே பிரம்மமே, அதாவது எந்த பரதத்துவம் இருக்கக்கூடிய பிரம்மமே சத்தியம், ஞானம், நித்தியம், அனைத்துக்கும் இருப்பிடம். பரதத்துவம் தான் எல்லாது, அதுதான் பர பிரம்மன். அதுதான் சத்தியம், ஞானம், நித்தியம், எல்லாத்துக்கும் எல்லாம் இருப்பிடம் அதுதான். இந்த பரபிரம்மம் பிரம்மம் இல்லை, பரன்னா அதோட மேலே உள்ள பிரம்மம், அதுதான் ஆன்மீக உலகத்தில் வீட்டிருந்தாலும் அவர் ஒவ்வொரு ஜீவனின் இதயத்திலும் அவர் தான் உட்கார்ந்துருக்கார். இதே மாதிரி எல்லா இதயங்களையும் வீட்டில் இருக்கக்கூடிய ஈஸ்வரரை எவன் ஒருவர் அறிகிறானோ அவன் எல்லாவற்றையும் அறிந்தவன் ஆகிறான்னு இதில் இந்த உபனிஷத்தில் எழுதியிருக்குது. அப்புறம் அதுக்கு கேட்குறாரு, நியாயரத்னர் கேட்குறாரு, சரி ரிக்வேதத்தில் தத் விஷ்ணு பரமபதம் அப்படி அவங்க எல்லாம் விஷ்ணு லோகத்தை பார்க்குறாங்கன்னு கூறப்பட்டுகள். சரி, இது மாயாவாதிகள் நம்பும் விஷ்ணு லோகத்தை குறிப்பிடவில்லை என்று எப்படி உங்களால் கூற முடியும்? நீங்கள் ஏதோ ஒரு விஷ்ணு லோகத்தை சொல்கிறீங்க, நாங்கள் சொல்லக்கூடிய விஷ்ணு லோகம் வந்து பிரம்மம். அப்போ ஏன்னா அது இதுவும் ஒன்று தாண்டி நியாயம் எடுக்கக்கூடாது. இங்கே தான் பிரச்சனை. இப்போ வைஷ்ணவதாசா கிளியராக சொல்லி கொடுக்காரு. மாயாவாதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கும் விஷ்ணு தர்மத்தில் பகவானுக்கு எப்படி சேவகம் செய்ய முடியும்? பகவானுக்கு சேவகம் செய்யக்கூடிய ஒரு நிலைதான் விஷ்ணு லோகத்தில் எழுதியிருக்குது. சேவர்கள் எல்லா தேவர்களும் எல்லா ஜீவன்களும் அவருக்கு தான் கடைசியில் சேவை பண்ணிட்டு இருக்குது. ஆனால் மாயாவாதத்தின்படி ஒரு ஜீவன் ஞானத்தை அடையும் போது அவன் பிரம்மமாகவே ஆகிவிடுவதாக நம்பப்படுகிறது. அப்படின்னா ஒரு ஜீவன் பிரம்மமா மாறுனா எப்படி அவன் பகவானுக்கு சேவை செய்ய முடியும்? முதல்ல என்ன சொல்றீங்க நீங்க?
கதை உபனிஷத்தில் என்ன வருது? நாயமாத்மா பிரவச்சேன சுலப்யோ நமேதயா ந சகுனா சுதேன யம் ஏ வைஷ பிருணுதே தேன லப்யஸ் தச்யைஷ ஆத்மா விபிருணுதே தனும் ஸ்வாமம். அப்போ இந்த பரமாத்மா பரபிரம்மத்தை ஞானத்தினாலோ புத்தியினாலோ வேதங்களை மிகவும் ஆழ்மையாக படித்தாலோ ஒருவன் அடைய முடியாது. நீங்கள் ஏன்னா ஞானி ஓடிட்டு இருக்கீங்களே, அவன் எப்படி புரியும்? அந்த பகவான் கருணையினால் மட்டும்தான் பகவானை நம்ம அறிய முடியும், இல்லைன்னா முடியாது. ஆனால் ஜீவனுடைய உண்மையான மதம் ஸ்ரீஹரியிடம் சரணடைந்து அவருக்கு சேவகம் செய்வதே. சேவகம் அங்கே இருக்கணும். ஏன்னா ஒவ்வொரு ஆத்மாவோட நேச்சுரல் எனது சேவகன். ஜீவர ஸ்வரூபகயா கிருஷ்ணர நித்தியதாசா. அப்போ ஸ்ரீஹரியோட கருணை பெற்று அவருடைய உண்மையான ஸ்வரூபத்தை காண வேண்டுமானால் இதை தவிர வேற எந்த வழியும் கிடையாது. எனது வேணும், சரணடையணும். சும்மா நானும் பிரம்மன், நானும் கடவுள், நானும் எல்லாமே அப்படி இருந்தாச்சுன்னா அங்கே ஒன்றும் சேவகம் வராது. அப்போ ஒருவனுக்கு ஸ்ரீஹரியோட ஆன்மீக சுரூபத்தை காண பிரம்ம ஞானம் முடியவே முடியாது, உதவாது. அப்போ இந்த வேத வாக்கியத்திலிருந்து சுத்தமான வைஷ்ணவ தர்மம் வேதங்களிலிருந்து உண்டானது என்பதை அறிய முடிகிறது. ஸ்ரீமான் மகாபிரபு உபதேசித்த அதே வைஷ்ணவ தர்மத்தை தான் வேதங்களும் கூறுகின்றன. இதில் சந்தேகம் எதுவுமே கிடையாது. அதுக்கு நியாயத்தில் இப்போ கேட்குறாரு, வேத ஞானத்தை விடவும் கிருஷ்ண பஜனை சிறந்தது நீ எந்த சாஸ்திரங்களாவது கூறுகிறதா? ஆம், தைத்திரிய உபனிஷத்தில் ரசோ வை சஹா அப்படின்னு ஸ்ரீஹரி ரசமயமானவர் சொல்லியிருக்கு. அது மட்டும் இல்லை, சாண்டோக்கு உபனிஷத்தில் வேற வருது, ஷியாமா ஷியாமா சபலம் பிரபத்தியே சபலா சியாமம் பிரபத்தியே. கருவண்ண நிறமான பரபிரம்மம், பிரம்மத்துக்கு மேலே இருக்கு, அதான் கருவண்ண நிறமான பரபிரம்மத்தை வழிபட்டு ஒருவன் அவருடைய ஸ்ரீஹரியின் அதாவது அவருடைய லோகத்தை அடைகிறான். அந்த லோகம் அளவில்லாத ஆனந்தம் கொடுக்கும் லீலைகளாலும் விதம் விதமான ஆன்மீக செயல்களாலும் நிறைந்துள்ளது. இந்த லோகத்தில் ஒருவன் சியாம சுந்தரரான ஸ்ரீகிருஷ்ணரை அடைகிறான். அதுக்கு அர்த்தம் அது மட்டுமல்ல, வேதங்களில் எத்தனையோ இடங்களில் கிருஷ்ண பஜனை மட்டுமே உத்தமமான குறிக்கோள்னு சொல்லியிருக்கு. அதுக்கு அவர் கேட்காரு, வேதங்களில் எங்கேயாவது கிருஷ்ணா என்ற பெயர் முதல்ல எங்கேயாவது இருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு கேட்குறாரு, சேலஞ்ச் பண்ணுறாரு. அதுக்கு தான் வைஷ்ணவதாசர் சொல்கிறாரு, ஷியாமா எங்கக்கூடிய பெயர் கிருஷ்ணர் தவிர வேறு எவருக்கு உண்டு? ரிக் வேதத்தில் அபஷ்யம் கோபாம் அனிபத்தியமா நமா, நான் அழிவே இல்லாத ஒரு மாடு மேய்க்கும் சிறுவனை கண்டேன்ல வருது. அதில் அந்த மாடு மேய்க்கும் சிறுவன் யாரு? அந்த ஷியாமாங்கிறது யாரு? வேதங்களில் பற்பல இடங்களில் மாடு மேய்க்கும் சிறுவனாக கோபருக்கு புதல்வனாக உதித்த ஸ்ரீ கிருஷ்ணருக்கு பற்றி தான் நம்ம பார்க்குறோம். அவர் கேட்குறாரு உடனே, சரி நீர் சொல்லக்கூடிய வேத வாக்கியம் எதிலும் கிருஷ்ணா என்ற பெயரை தெளிவாக கூறவில்லையே, இவையெல்லாம் சொந்த கற்பனையான விளக்கங்களேங்கிறார். அதுக்கு வைஷ்ணவதாசர் சொல்கிறாரு, நீர் உண்மையிலேயே வேதங்களை படித்தீரானார் எல்லாமே அநேகமாக எல்லாவற்றுக்குமே இப்படி மறைமுகமாகத்தான் உண்மைகள் கூறப்பட்டிருக்கும். உயர்ந்த முனிவர்களும் சாதுக்களும் இவை எல்லாத்துக்கும் விளக்கங்கள் அளித்துள்ளனர். அவர்களுக்கு நாம் நன்றி கடன் பட்டுள்ளோம். நீங்கள் நேரடியாக அந்த மாதிரி இருக்காது, ஏன்னா அந்த மாதிரி ரொம்ப டீப்பாக போனால் தான் உங்களுக்கு என்னென்னு புரியும். ஸோ அது யார் அதில் சொல்லக்கூடியிருக்கிறது கிருஷ்ணர் இன்டைரக்டாக அப்போ தான் சொல்லுது. யார் ஷியாமம், யார் மாடு மேய்க்கிறது சொல்லுது. அப்படின்னா வைஷ்ணவ தர்மத்தின் சரித்திரத்தை பற்றி கூறுங்கள்னு கேட்குறாரு நியாயரத்தினர். வைஷ்ணவதாசர் சொல்கிறாரு, நான் முன்னால் சொன்னது மாதிரி ஜீவன் தோன்றி அதே சமயமே வைஷ்ணவ தர்மமும் ஆரம்பித்து இதன்படி பிரம்மதேவரும் ஸ்ரீமன் மகாதேவரும் எல்லா மனித வர்க்கங்கள் எல்லாமே ஆதி வைஷ்ணவர்கள் தான்.
பிரம்மதேவருடைய மனத்திலிருந்து உதித்த நாரத முனிவர் ஒரு வைஷ்ணவர். அப்போ இப்படியே அப்போ இந்த ஜட உலகத்தில் எல்லா ஜீவன்களும் 3 குணங்களிலிருந்து விடுபட்டிருப்பது இல்லை. ஆனால் ஒருவன் எந்த அளவுக்கு இந்த 3 குணங்களிலிருந்து விடுபட்டு இருக்கிறானோ அந்த அளவுக்கு அவன் வைஷ்ணவ நிலையில் இருக்கிறான்னு அர்த்தம். எல்லாரும் உடனே வைஷ்ணவன் சொல்ல முடியாது. வைஷ்ணவன் தான் அவனுக்கு ஜீவன் வைஷ்ணவன் தான். ஆனால் இந்த முக்குணங்களுடைய ஆக்கிரமித்தினால அவங்க வைஷ்ணவ நிலைக்கு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் கடைசியில் அதெல்லாம் விடுபடும்போது கரெக்டாக வரும். அப்போ ராமாயணம், மகாபாரதம், புராணங்கள் எல்லாம் ஆரியர்களுடைய சரித்திரங்கள், இதில் எல்லாத்தையும் வைஷ்ணவ தர்மத்தை பற்றி தான் எழுதியிருக்கல ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக. பிரகலாத் மகாராஜ், துருவ மகாராஜ் எல்லாருமே சுத்தமான வைஷ்ணவர்கள். அவருடைய காலத்தில் ஏராளமான வைஷ்ணவர்கள் இருந்தாங்க. மனுவின் பேரனே துருவ மகாராஜ், பிரஜாபதி கஷ்யப்புவின் பேரனே பிரகலாத மகாராஜ். இப்படி இருவருமே இந்த பிரபஞ்சம் படைக்கப்பட்ட சமயத்திலிருந்தே வாழ்ந்தவர்கள். இதில் சந்தேகமே கிடையாது அப்படின்னு சொல்லிகிட்டே அப்படியே போயிட்டு அதுக்கப்புறம் சொல்கிறாரு, தற்போது நடக்கும் கலியுகத்தில் தென்னிந்தியாவில் உள்ள ஸ்ரீ ராமானுஜாச்சாரியார், ஸ்ரீ மத்வாச்சாரியார், ஸ்ரீ விஷ்ணு சுவாமி, அது மாதிரி ஸ்ரீ நிம்பாதித்யா, இவங்க எல்லாம் ஆயிரக்கணக்கான பக்தர்களுக்கு வைஷ்ணவ தர்மத்தில் தானே தீட்சை வழங்கியிருக்காங்க. அப்போ அவருடைய கருணையினால் இந்தியாவில் ஏறத்தாழ பாதி பேர்கள் மாயையை விட்டு பகவானின் பாதங்களை அடைஞ்சிருக்காங்க. அப்போ எல்லாருடைய இதயங்களுக்கும் உயிர்களுக்கும் எஜமானர் யார்? ஸ்ரீ சச்சினந்தன். கீழே விழுந்து கிடந்த ஜீவன்களுக்கெல்லாம் அவர் விடுதலை கொடுத்துருக்காரு பாருங்கோ. சரி, அப்போ கேட்குறாரு, அப்படின்னா எந்த விதத்தில் பிரகலாத் மகாராஜாவும் துருவ மகாராஜாவும் வைஷ்ணவர்கள்னு சொல்லுங்கன்னு கேட்குறாரு. அவர் சொல்லுவார். அப்புறம் பயிர் சொல்லுவார், சாஸ்திரங்களின்படி பார்க்கும்போது அவர்கள் வைஷ்ணவர்கள் இன்னும் மிக தெளிவாக தெரிகிறது. பிரகலாத மகாராஜின் ஆசிரியர்களான சண்டாவும் அமர்காவும் பிரகலாத மகாராஜுக்கு மாயாவாதத்தில் பொதியப்பட்ட பிரம்ம ஞானத்தை உபதேசிக்க முயன்றார்கள். ஆனால் பிரகலாத மகாராஜாவோ அவருடைய உபதேசங்களை எறிந்துவிட்டு ஹரிநாமமே அனைத்து உபதேசங்களின் உண்மையான சாரம் அப்படின்னு சொல்லி ஹரிநாமோட அதை பக்தியுடன் இடைவிடவாது ஜபித்தார். இதை நீங்கள் படிக்கவில்லையா அப்படின்னு கேட்குறாரு. சரி, அப்போ கொஸ்டின் வருது, சரி அப்படின்னா வைஷ்ணவ தர்மம் தொன்று தொட்டே இருந்தது என்றால் அவ்வளவு பெரும் மதிப்பு கொடுக்கும் வரையில் சைத்தன்ய மகாபிரபு என்ன அப்படி புதிதாக உபதேசித்தார்? சரி, நீங்கள் சொல்கிறீங்க வைஷ்ணவ தர்மம் முன்னமே இருந்தே இருக்குது. அப்போ ஏன் சைத்தன்ய மகாபிரபு என்னத்தை கொடுத்தாரு அப்படின்னா அதுக்கு பிறகு அதுக்கு இது ரொம்ப முக்கியமான போர்ஷன். இப்போ அவர் சொல்கிறாரு, வைஷ்ணவ தர்மம் ஒரு தாமரை பூவை போன்றது. தாமரை பூ முதல்ல மொட்டாக தான் ஆரம்பிக்கும். அது முதலில் மொட்டாக தோன்றி பின்னர் படிப்படியாக மென்மேலும் விரிவடைந்து கடைசியில் முழு பூவாக மலர்கிறது. அது முழுவதுமாக மலரும் போதுதான் தன் நறுமணத்தை அனைத்து திசைகளிலும் பரப்புகிறது. அந்த நறுமணத்தினால் ஏராளமான ஜீவன்கள் இருக்கப்படுகின்றன. அப்போ இந்த பிரபஞ்சத்தை படைக்கும்போது பிரம்மதேவர் அந்த சதுர் சுலோகங்களை கேட்டு 4 விதமான ஞானங்கள் அந்த சதுர் சுலோகத்தில் இருக்குது. என்னதெல்லாம்? பகவத் ஞானம், அதாவது பரம இறைவனை பற்றியுள்ள ஆன்மீக ஞானம் போது, மாயா விஞ்ஞானம், ஈஸ்வரரின் பகிரங்க சக்தியான மாயா சக்தியை பற்றியுள்ள ஞானம் இருக்குது. அப்புறம் சாதன பக்தி, குறிக்கோளான பரம இறைவனை எப்படி சாதகங்களால் எப்படி அடைவதுங்கக்கூடிய ஞானம். அப்புறம் பிரேமை, பரம இறைவனின் மேல் பக்தி பரவச நிலையை, அதான் பரம குறிக்கோள், அதை பற்றியுள்ள ஞானம். இப்படி 4 விதமான ஞானங்கள் அதில் இருக்குது. அப்போ இந்த 4 விதமான ஞானங்களும் முதல்ல எப்படி ஜீவனின் இதயத்தில் வைஷ்ணவ தர்மமாக தாமரை பூவை போல தான் முதல்ல வரும். பிரகலாத் மகாராஜா வாழ்ந்த சமயத்தில் அந்த வைஷ்ணவ தர்மம் தாமரை பூவின் மொட்டை போல் தான் இருந்தது, மொட்டு மாதிரி தான் இருந்தது அந்த டைமில். அதன் பின்னால் வேதவியாசர் வந்தார். வேதவியாசர் வந்த காலத்தில் அது விரிய ஆரம்பித்தது.
அதுக்கப்புறம் ராமானுஜாச்சாரியர் வந்தார், மத்வாச்சாரியர் வந்தார். அது அப்படி பின்னும் விரிஞ்சு பூவாக வர ஆரம்பிக்குது. அப்புறம் ஸ்ரீமான் மகாபிரபு தோன்றிய போது அந்த மலர் முழு மலராக முழுவதுமாக மலர்ந்து பிரேமை என்ற புனிதமான நறுமணத்தை எங்கும் வீசி ஏராளமான ஜீவன்களை கவர்ந்து இழுத்தது. ஜீவன்களிடம் தூங்கிக் கொண்டிருக்கும் பிரேமையை எழுப்புவதே வைஷ்ணவ தர்மத்தின் உண்மையான குறிக்கோள். இதுவே எல்லா ரகசியங்களுக்கும் மேலான ரகசியம். ஸ்ரீ ஹரிநாமத்தை ஜெபித்து இந்த பிரேமையை வெளிக்கொண்டு வர அருளியவரே ஸ்ரீமன் சைத்தன்ய மகாபிரபு. ஸ்ரீ நாம சங்கீர்த்தன் ஒரு விலை மதிப்பிட முடியாத பொக்கிஷம். அதற்கு மட்டுமே அனைத்து மகிமைகளும் பொருந்தும். இந்த ஸ்ரீநாம சங்கீர்த்தனை ஸ்ரீமன் சைத்தன்ய மகாபிரபுக்கு முன் யாராவது வெளிப்படுத்தி இருக்கிறார்களா? இந்த மகா பிரகாசமான உண்மை எப்போதும் இருக்கிறது என்றாலும் ஜீவன்கள் அதை உபயோகப்படுத்தவில்லை. ஸ்ரீமன் மகாபிரபுவுக்கு முன் பிரேம ரச பொக்கிஷத்தை பற்றி வேறு யாராவது பேசினார்களா? மகாபிரபுவை போல் எவராவது இதை சாதாரண மக்களுக்கும் கூட விநியோகித்தார்களா? சொல்லுங்கள். ஆனால் என்ன நடக்குது? இங்க என்ன பண்டிதர் நீ சொல்லிட்டு இப்போ இந்த கலியுகத்தில் பண்டிதருங்களுடைய வார்த்தையை அர்த்தம் இல்லாமல் போய்விட்டது. நியாய சாஸ்திரம், ஸ்மிருதி சாஸ்திரம் இப்படி எல்லாத்தையும் படிச்சுட்டு இந்த பண்டிதர்கள் என்ன பண்ணுறாங்க? ஒன்று சர்ச்சை பண்ணிடுறாங்க. உண்மையான பொருளையும் சாஸ்திரங்களின் உண்மையான பொருட்களையும் அறிய விடாமல் ஆக்கிடுறாங்க. எல்லா சாஸ்திரங்களையும் நன்றாக கற்று அலசி ஆராய்ந்து எந்த விதமான சார்பும் இல்லாத ஒருவனால் மட்டுமே உண்மையை அறிய முடியும். வெறும் நியாய சாஸ்திரத்தை படித்துவிட்டு பேச்சு திறமையை வைத்துக்கொண்டு பண்டிதர் என்று பெருமை கொள்பவனால் எப்படி பரம உண்மையை புரிந்து கொள்ள முடியும்? உண்மை என்னவென்றால் இந்த கலியுகத்தில் பலரும் பண்டிதர்கள் என்று கூறிக்கொண்டு தங்களையும் உலக மக்களையும் விவாதத்தில் ஏமாற்றி தேவையின்றி அனைவரையும் குழப்பி விடுகிறார்கள். இப்படிப்பட்டவர்கள் சேர்ந்து கூடி தேவையில்லாத விஷயங்களை பற்றி தீப்பொறி பறக்கும் வகையில் விவாதம் செய்கின்றனர். ஆனால் ஜீவனுக்கும் பகவானுக்கும் உள்ள சம்பந்தத்தை பற்றியோ, ஜீவனின் உண்மையான குறிக்கோள்களை பற்றியோ, அந்த குறிக்கோள்களை எப்படி அடைவது என்பதை பற்றியோ அவர்கள் ஒருபோதும் பேசுவதில்லை. இப்படிப்பட்ட முக்கியமான விஷயங்களை பற்றி பேசினால் மட்டுமே கீர்த்தனம், பிரேமை இவற்றை பற்றி உண்மையில் அறிய முடியும். மற்றவர்களை பற்றி குறை கூறுவது வைஷ்ணவர்களின் சுபாவம் இல்லை என்றாலும் நீங்கள் இந்த வினாவை கேட்டதால் இதற்கு நான் பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும். இதற்கு என் உண்மையான பதில் உமது இதயத்தில் கோபம் மற்றும் வேதனை எதுவும் கொடுக்காது என்றால் மட்டுமே என்னால் இதற்கு பதில் கூற முடியும். அதுக்கு அப்புறம் அவர் சொல்கிறாரு, பிராமணர் முதலாவதாக ராமானுஜாச்சாரியார், மத்வாச்சாரியார், விஷ்ணு சுவாமி, நிம்பாதித்ய அனைவருமே பிராமணர்கள். நீங்கள் அவர் என்ன கேட்குறாருன்னா, அப்போ ஏன் பிராமணர்கள் இதெல்லாம் விட்டுட்டு போயிடுறாங்க, அவங்க தனியாக இருக்காங்கன்னு கேட்டுறாருக்கு. இதுக்கு பதில் சொல்கிறாரு வைஷ்ணவதாசா சொல்கிறாரு, அப்படி கிடையாது. ஆயிரக்கணக்கான பிராமண சீஷர்கள் இருந்தார்கள். இந்த வங்காளத்தின் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவும் கூட ஒரு வேத பிராமணர். நம் நித்யானந்த பிரபு ஒரு இராதிய பிராமணர். நம் அத்வைத பிரபு ஒரு வரேந்திர பிராமணர். அப்படி என்றால் எப்படி நீங்கள் பிராமணர்கள் வைஷ்ணவ தர்மத்துக்கு விட்டு வெளியே போகிறாங்கன்னு எப்படி நீங்கள் சொல்ல முடியும்? அது சரி கிடையாது. பிராமண குலத்தின் மணிகளாக தோன்றிய ஆயிரக்கணக்கானவர்கள் வைஷ்ணவ தர்மத்தை தழுவி இந்த மிக பரிசுத்தமான தர்மத்தை உலகமெங்கிலும் பரப்பி வருகின்றனர் அப்படின்னு சொல்லிட்டு வைஷ்ணவ தர்மத்தை தழுவியிருக்கும் அத்தனை பிராமணர்களும் மிகவும் உயர்ந்த நிலையில் உள்ளவர்கள் என்று எங்களுக்கு நன்றாக தெரியும். அதே சமயம் பிராமண குடும்பத்தில் பிறந்த சிலர் அவர்களுடைய பரம்பரையின் கெட்ட நிலையினாலும் கெட்டவர்களுடன் தொடர்பு வைப்பதாலும் தவறான சாஸ்திரங்களினால் ஏற்படும் மடமையினாலும் வைஷ்ணவ தர்மத்தை வெறுக்கிறார்கள். அப்போ இவர் ஏன் இப்படி சொல்கிறாருன்னா,
அவங்க வந்து கேட்குறாங்க, ஏன் நிறைய பேர் பிராமணர்கள் வந்து வைஷ்ணவ தர்மத்தையே ஃபாலோ பண்ணாமல் அதுக்கு எதிராக இருக்கிறாங்கன்னு கேட்டதுக்கு அவர் சொல்கிறாரு, எல்லாம் அவங்க அதுக்கு எதுவும் சம்மந்தமே கிடையாது அப்படின்னு கடைசியாக சொல்கிறாரு. கலியுகத்தில் அரக்கர்கள் கூட பிராமணர்களாக பிறக்கிறார்கள். அப்போ வைஷ்ணவ தர்மத்தை உண்மையிலேயே ரெகக்னைஸ் பண்ணாமல் அவங்க அது புறம்பான வகையில் இருக்கக்கூடியவங்களை வந்து இப்படிப்பட்டவங்கள தான் கம்பேர் பண்ண முடியும். சரி, அதான் இதில் இருக்கே, எது நம்ம சாஸ்திரத்தில் இருக்குது. ராட்சசா கலிம் ஆஸ்ருத்திய ஜாயந்தே பிரம்ம யோனிஷு. இந்த கலியுகத்தில் அரக்கர்கள் பிராமண குடும்பங்களிலும் பிறக்கிறார்கள். அப்போ உண்மையே பிராமணர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து பிறப்பை பற்றி கிடையாது. அவங்க பிராமணர்கள் வந்து எங்கே பிறந்தாலும் பிராமணர்கள் தான். ஏன்னா குணத்தினால தான் பிராமணர்கள். அப்போது அந்த குணத்தில் கரெக்டாக இருக்கக்கூடியவங்க கரெக்டாக என்ன வைஷ்ணவ தர்மத்தை ஆட்டோமேட்டிக்காக அவங்க ரெகனைஸ் பண்ணிவிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. நான் சீக்கிரம் முடிச்சிடுவோம், ஏன்னா இந்த கிளாஸ் ரெண்டு வகுப்புக்கு பண்ண முடியாது, சீக்கிரம் முடிச்சிடுவோம். அப்போ இந்த விஷயத்தை மேலும் அரச வேண்டாம். ஆனால் ஞானத்தின் சாகரமான சங்கராச்சாரியருக்கு ஏன் நீங்கள் மதிப்பு கொடுக்க மாட்டீர்கள்னு கேட்குறாரு அவர். அதுக்கு வைஷ்ணவதாசா சொல்கிறாரு, அப்படி கிடையாது, சங்கராச்சாரியார் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். நாங்கள் சங்கராச்சாரியாரை ஸ்ரீ மகாதேவரின் அவதாரம் என்று கருதுகிறோம். அவரை ஒரு ஆச்சாரியார் என்றும் அவருக்கு தகுந்த மதிப்பு கொடுக்க வேண்டும் என்றும் ஸ்ரீமன் மகாபிரபு கூறியிருக்கிறார். நாங்கள் அவரது தத்துவத்தை மட்டும்தான் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஏனென்றால் வேதங்களுக்கு புறம்பானதும் புத்த மதத்தை தழுவியதுமான அவரது மாயாவாத தத்துவம், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் உத்தரவின் பேரில் அவர்கள் வேதங்கள், வேதாந்தம், கீதை இவை அனைத்திலும் உள்ள உண்மையான அர்த்தங்களை மறைத்து அத்வைதவாதம் என்ற பெயரில் மாயாவாதத்தை அசுர குணம் கொண்டவர்களை மாற்றுவதற்காக உபதேசித்தார். அதுக்கு ஒரு காரணத்துக்காக அவர் பண்ணினார். இதை வைத்து ஏன் நாம் சங்கராச்சாரியாரை பழித்து கூற வேண்டும்? பகவானின் அவதாரமான புத்தரும் கூட வேதங்களுக்கு எதிரான ஒரு தத்துவத்தை உபதேசித்தார். இந்த காரணத்தால் ஆரிய வம்சத்தில் வரும் எவரும் புத்தரை குறை கூறுகிறார்களா? பகவானுக்கும் மகாதேவருக்கும் இடையில் திட்டமிட்டு நடந்த இந்த செயல்களை சிலர் நம்ப மறுக்கின்றனர்கள். இப்படி சொல்வது சரியல்ல என்றும் சிலர் கூறுகின்றனர். அவர்களுக்கு நான் கூறுவது இதுதான், எல்லா உலகங்களையும் படைத்து ஆளுபவர் ஸ்ரீ பகவான், அவரது பிரதிநிதியே மகாதேவர். அவர்கள் மங்களமானவர்கள், எனவே அவர்களுக்கு அனைத்தும் தெரியும். அவர்களை நாம் குறை கூற முடியாது. அவர்களை குறை கூறுபவர்கள் குறுகிய மனப்பான்மை உள்ளவர்கள். பகவானுக்கும் மகாதேவருக்கும் இடையில் நடக்கும் செயல்கள் அவர்களுக்கு புரியாது. ஈஸ்வரரின் செயல்கள் மனிதர்களின் அறிவுக்கு அப்பாற்பட்டவை. எனவே புத்தியுள்ள எவரும் ஈஸ்வரர் இப்படி செய்திருக்கக்கூடாது, பதிலாக அவர் இப்படி செய்திருக்க வேண்டும் என்று நினைக்க மாட்டார்கள். ஈஸ்வரரே அனைத்து ஜீவன்களுக்கும் இறைவன். எனவே இறைபக்தி இல்லாத ஜீவன்கள் மட்டும்தான் மாயாவாதத்தினால் இழுக்கப்படும். அப்போ அவர் கேட்காரு, நியாயரத்னர் கேட்காரு கடைசியில், இப்போ முடிய போகுது. அது சரி, ஆனால் மாயாவாதம் வேதங்களுக்கும் வேதாந்தத்திற்கும் கீதைக்கும் எதிரானதுன்னு எப்படி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு அவர் சொல்கிறார். வைஷ்ணவதாசா சொல்கிறாரு, உபனிஷத்துக்களில் இருந்தோ அல்லது வேதாந்த சூத்திரங்களில் இருந்தோ நீர் அனைத்து மந்திரங்களையும் கவனமாக ஆராய்ந்து பார்த்து எந்த மந்திரங்கள் மாயாவாதத்தை ஆதரிக்கின்றன என்று கூறும். அதற்கு உண்மையில் என்ன அர்த்தம் என்பதை நான் உமக்கு கூறி அது மாயாவாதத்தை கண்டிப்பாக ஆதரிக்கவில்லை என்று நான் நிரூபிக்கிறேன்கிறார். சில மந்திரங்களில் மாயாவாதத்தின் வாடை சிறிது இருப்பது போல் சில சமயம் தோணும். ஆனால் அதுக்கு முந்தின ஸ்லோகத்தையும் பின்னால் உள்ள ஸ்லோகத்தையும் பார்த்தோம்னா உங்களுக்கு அந்த சந்தேகமும் மறைஞ்சு போயிடும். அப்போ இதுக்கு நியாயரத்னர் கேட்குறாரு, சகோதரனே, நான் உபனிஷத்துக்களையோ அல்லது வேதாந்த சூத்திரங்களையோ படித்ததில்லை. ஆனால் நியாய சாஸ்திரத்தில் எந்த விஷயத்தை பற்றியும் விவாதம் செய்ய நான் தயார். என் விவாத திறமையினால் ஒரு பானையை துணியாகவும் துணியை பானையாகவும் என்னால் ஆக்க முடியும்.
கீதையை நான் கொஞ்சம் படித்திருக்கிறேன், ஆனால் அதில் ஆழமாக மூழ்கியதில்லை. எனவே அதை பற்றி என்னால் அதிகமாக கூற இயலாது. பதிலாக இன்னொரு விஷயத்தில் நான் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். நீர் மிகவும் நன்றாக படித்த பண்டிதர், எனவே தயவு செய்து சரியான பதிலை அளிக்க வேண்டும். பாருங்க, கொஸ்டினை கேளுங்கோ. பிற தேவர்களுக்கும் தேவிகளுக்கும் அளித்த பிரசாதத்தில் வைஷ்ணவர்கள் ஏன் நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறார்கள்? பாருங்கோ, நல்ல கவனிங்கோ. தேவர்களுக்கு குடிக்கக்கூடிய நைவேத்தியம், அவங்க அப்புறம் திருப்பி வரக்கூடிய பிரசாதத்தை வைஷ்ணவர்கள் நார்மலாக எடுக்க மாட்டாங்க. அதுக்கு ஏன்னு கேட்குறார். இது ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கு வைஷ்ணவதாசர் சொல்கிறாரு, முதல்ல நான் ஒரு பண்டிதன் அல்ல, உண்மையில் நான் ஒரு முட்டாள். நான் கூறுவது எல்லாம் என்னுடைய குருதேவர் பரமஹம்ச பாபாஜி எனக்கு கொடுத்துருக்கக்கூடிய கருணையினால் தான் நான் அவர் கொடுத்தது தான் நான் சொல்கிறேன். எவராலும் அத்தனை சாஸ்திரங்களையும் கற்க முடியாது, அவை எல்லையற்ற சமுத்திரத்தை போன்றவை. ஆனால் என் குருதேவர் எல்லா சாஸ்திரங்களையும் அலசி ஆராய்ந்து அதோடைய சாரத்தை எனக்கு கொடுத்துருக்காரு. எல்லா சாஸ்திரங்களிலிருந்து கிடைத்த முடிவான சாரத்தை தான் நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நீர் கேட்ட கேள்விக்கு இப்போது நான் பதில் கூறுகிறேன். தேவர்களுக்கும் தேவிகளுக்கும் படைத்த பிரசாதத்தை வைஷ்ணவர்கள் அவமதிக்க மாட்டார்கள். ஸ்ரீகிருஷ்ணரே எல்லா ஈஸ்வரர்களுக்கும் ஈஸ்வரர், எனவே அவர் மட்டுமே பரம ஈஸ்வரர். ஆனால் அனைத்து தேவர்களும் தேவிகளும் அவரது சேவகர்கள். இந்த உலகங்களை நிர்வாகிப்பதற்காகத்தான் ஸ்ரீகிருஷ்ணர் எல்லாத்தையும் சர்வந்தா பண்ணி வச்சிருக்காரு. அப்போ வைஷ்ணவர்கள் ஸ்ரீகிருஷ்ணரின் பக்தர்களின் பிரசாதத்தை ஒருபோதும் அவமதிக்க மாட்டார்கள். அதுக்கு மாறாக சுத்த பக்தர்கள் சாப்பிட்டு மீதி வைத்த பிரசாதமே ஒருவனுக்கு சுத்த பக்தி அளிக்கிறது. அப்போ கிருஷ்ணனுடைய பக்தர்களுடைய பிரசாதத்தை யாருமே அவமதிக்க மாட்டாங்க. ஆனால் இங்கே ஒரு பிரச்சனை வருது. இப்போ என்னன்னு பாருங்கோ. அப்போ உண்மை என்ன? ஒரு சுத்த பக்தனுடைய பாத தூசும் அவரது பாதங்களை கழுவிய அமிர்தமான நீரும் அவரது வாய்ப்பட்ட அமிர்தமான பிரசாதமுமே ஒருவனுக்கு உண்மையான மகா பிரசாதம். இவைகள் மட்டுமே ஒருவனது பிரவி சம்சாரம் என்ற கொடிய நோயை தீர்க்கும் ஒரே மருந்து. உண்மை என்னவென்றால், ஏன் நிறைய வைஷ்ணவர்கள் தேவர்களுக்கும் தேவிகளுக்கும் என அர்ப்பணிக்கப்பட்ட நைவேத்தியத்தை பிரசாதமாக எடுக்கும்போது ஏன் அவங்க எடுக்க மாட்டாங்கன்னா இதுதான் காரணம். மாயாவாதிகள் தேவர்களையும் தேவிகளையும் வழிபடும் போது மாயாவாதத்தினால் அசுத்தப்படுத்தப்பட்ட அவர்களுடைய வழிபாடுகளினால் எந்த தேவர்களும் எந்த தேவிகளும் அவர்களது வழிபாட்டை உண்மையில் ஏற்றுக்கொள்வதில்லை. நல்ல கவனிங்கோ, இது ரொம்ப முக்கியமானது. இதற்கு சாஸ்திரங்களிலிருந்து ஏராளமான உண்மைகளை நாம் காணலாம். தேவர்களையும் தேவிகளையும் முக்கியமாக மாயாவாதிகள் மட்டுமே வழிபடுகிறார்கள். தேவர்களையும் தேவிகளையும் முக்கியமாக மாயாவாதிகள் மட்டுமே வழிபடுகிறார்கள். இப்படி மாயாவாதிகள் தேவதேவிகளுக்கு படைத்த பிரசாதத்தை ஒரு வைஷ்ணவ பக்தன் சாப்பிட்டால் அது பக்தி தேவியையே அவமதிப்பதாக ஆகிவிடுகிறது. அதே சமயம் அதே தேவதேவிகளுக்கு ஒரு வைஷ்ணவ பக்தன் படைக்கும் போது அந்த தேவர்களும் தேவிகளும் பேரானந்தமுடன் அன்புடனும் ஏற்றுக்கொண்டு ஆட ஆரம்பித்து விடுகின்றனர். பின்னர் அந்த தேவிகள் உண்ட பிரசாதத்தை வைஷ்ணவன் உண்ணும் போது அவனுக்கு அளவில்லாத ஆனந்தம் உண்டாகிறது. மேலும்
சாஸ்திரங்களில் உள்ள உபதேசங்கள் மிகவும் சக்தி வாய்ந்தவை என்பதையும் நாம் உணர வேண்டும். யோக சாஸ்திரங்களின்படி ஒரு யோகி எந்த தேவதையின் பிரசாதத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. தேவதைகளை அவமதிப்பாக இதற்கு அர்த்தம் இல்லை. ஒரு யோக சாதகன் எந்த தேவதையின் பிரசாதத்தையும் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கும்போது தன் முழு கவனத்தையும் ஸ்ரீ பகவானிடம் மட்டுமே அவனால் தியானத்தில் செலுத்த முடிகிறது. அதனால தான் என்ன பண்ண முடியும், ஒன்லி பகவானுடைய பிரசாதம் மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும். இதேபோல்தான் ஒரு பக்தி சாதகன் மற்ற தேவதைகளின் பிரசாதத்தை ஏற்றுக்கொண்டால் அவனது பகவானை மட்டுமே தியானத்தில் முழுக்கவும் வைக்க வேண்டிய அனோன்ய பக்திக்கு பெரிய பாதிப்பு ஏற்படும். அப்போ இந்த இடத்துல பகவானுடைய அனோன்ய பக்தி ரொம்ப முக்கியமாக இதில் சொல்லப்பட்டிருக்கு. அனன்ய பக்தி ரொம்ப முக்கியம். அனன்ய பக்தினா எப்படி இருக்கணும், பகவானுடைய பிரசாதத்தை தவிர எனக்கு எதுவுமே தேவை கிடையாது. அப்போ இதை விட்டு நம்ம அங்கே எங்கேயோ ஏதாவது இப்போ பண்ணோம்னா நமக்கு என்ன ஆகும், பக்தி தேவியை நம்ம அவமதிக்கிறது மாதிரி ஆகிறது. அது அந்த காரணத்தினால தான் பகவானோட பிரசாதத்தை மட்டும்தான் ஒரு சுத்தமான பக்தன், வைஷ்ணவ பக்தனா எடுத்துக்கிறது. ஏன்னா அப்போ தான் நமக்கு சுத்த பக்தி உண்டாகும். அனன்ய பக்திங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதை விட்டு நம்ம அங்கேயும் இங்கேயும் கண்டதெல்லாம் எடுத்து நாம் சாப்பிட்டோம்னா அனோன்ய பக்திக்கு பெரிய பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்கிறார் அவர். அப்போ அதனால் வைஷ்ணவர்கள் பிற தேவதைகளின் பிரசாதங்களை வெறுப்பவர்னு அப்படி சொல்லக்கூடாது. ஒரே காரணம், அனோன்ய பக்தியிலும் இருக்க வேண்டுங்கிறதுக்காக வேண்டி மற்ற தேவதைகள் அவங்களுடைய வரக்கூடிய பிரசாதத்துக்கு இங்கிருந்து ஒரு அப்படியே ஒரு கும்பிட்டு போட்டுட்டு அதை அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. அவ்வளோதான். அவங்க அதுக்கு ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க. அதே சமயத்தில் எனக்கு பகவானோட பிரசாதம் அவர் கொடுத்தாருன்னா நான் சாப்பிடுவேன், இல்லைன்னா நான் பாட்டினி. இப்படி இருக்கக்கூடியவங்க தான் பக்தி தேவியை உண்மையிலேயே ஆராதிக்கிறார்கள். பக்தி தேவி அப்படிப்பட்ட இதயத்தில் தான் அவளுக்கும் இருக்கிறதுக்கு இஷ்டம் இருக்கும். அப்போ இதை தெரிஞ்சு தான் வைஷ்ணவர்கள் சுத்தமான பக்தர்கள் ஒரு நாளும் பகவானுடைய பிரசாதத்தை தவிர வேறு யாருடைய பிரசாதத்தையும் எடுத்துக்க மாட்டாங்க. சரி, அடுத்தால கேட்குறாரு, நியாயரத்னர் கேட்குறாரு. சரி, அது சரி. ஆனால் அதே சமயத்தில் இன்னொரு பிரச்சனை வருதே. தேவதைகளுக்கு பலி கொடுக்கறதுக்கு மிருகங்களெல்லாம் அப்படி அதை கொல்லக்கூடாதுன்னு இல்லை வைஷ்ணவர்கள் சொல்கிறாங்கோ. இது ஒரு குற்றம் இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. பாருங்க எங்கே வருவேன்னு பாருங்க. இப்போ இதை பற்றி தான் போன கிளாஸு 9வது சாப்டர் இதை தான் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். ஆக்சுவலாக மெயினாக இதை தான் சொல்லிகிட்டு இருந்தோம். என்ன சொல்லுங்க, தேவதைகளுக்கு கொடுக்கக்கூடிய மிருகங்களை எல்லாம் கொல்லக்கூடாது, இப்படிலாம் மிருகங்களை கொல்லக்கூடாது, பலி கொடுக்கக்கூடாதுன்னா நீங்கள் வைஷ்ணவர்கள் ஏன் நீங்கள் அப்படி சொல்கிறீங்கோ? ஏன் அது நாங்கள் பண்ணுறது சப்போர்ட் பண்ணக்கூடியது இப்போ பண்ணலைன்னு கேட்குறாங்க. அதுக்கு வைஷ்ணவதாசர் சொல்கிறாரு, மிருகங்களை கொல்வதை வேத சாஸ்திரங்கள் ஆதரிக்கவில்லை. மகாமீஷ்யாத் சர்வாணி பூதானி, ஒருவன் எந்த ஒரு ஜீவனுக்கும் ஹிம்சை செய்யக்கூடாது என்றுதான் வேதங்கள் கூறுகின்றன. எனவே இந்த வேத வாக்கியம் மிருகங்களை கொல்வதை கண்டிக்கிறது. இதில் பாருங்க, இன்னொன்று என்னென்னா, சைத்தன்ய மகாபிரபு அழகாக அதை சொல்லி கொடுத்துருக்காரு. வேதங்களில் சில சமயம் எனது பசுக்களை அப்படியே அந்த மாதிரி இது பண்ணி அந்த இதில் போடுவாங்களாம், அக்னி குண்டத்தில் போடுவாங்களாம். ஏன் அப்படி வேதங்களை இருந்திருக்குன்னா, வேத மந்திரங்களை படித்து பாஸ் ஆகிறதுக்கு முன்னால் இது ஒரு டெஸ்ட் வருமா, அது கரெக்டாகவும் படிச்சிருக்கனாங்கிறதுக்காக வேண்டி இப்படி ஒரு வயசான இதை பிடிச்சி ஏன்னா பசுவை பிடிச்சி அதில் அப்படியே மந்திரத்தை சொல்லி போடுவாங்களாம். அந்த மந்திரத்தை திருப்பி பழையபடி சொல்லி அந்த இதை அப்படியே அந்த போட்ட அந்த பசு திரும்பி இளமையான ஒரு உடலோட திரும்பி அப்படி வந்துடுமா. அந்த மந்திரத்தை அவன் திருப்பி மாற்றி சொல்லும்போது கரெக்டாக வந்துடும். சைத்தன்ய மகாபிரபு சொல்லியிருக்காரு. அதுக்காக வேண்டி மட்டும்தான் வேதத்தில் இதை சொல்லியிருக்க தவிர இது அந்த மாதிரி போட்டு அதை சாப்பிட்றதுக்கு கிடையாதுன்னு சைத்தன்ய மகாபிரபு சொல்லியிருக்காரு. அப்போ அதே தான் இவர் சொல்கிறாருங்க.
எனவே இந்த வேத வாக்கியம் மிருகங்களை கொல்வதை கண்டிக்கிறது. மனிதனின் மூட குணத்தினால் அது மட்டும் இல்லை, ஆடம்பரத்தால் எல்லாம் நிறைஞ்சிருக்கும் போது அவனுக்கு என்னது உடல் உறவு வேணும், மாமிசம் ஒன்று வேணும், மது வருந்துதல், இப்போ எல்லாம் ஆசை வருது. இப்படிப்பட்டவர்களை வேதங்கள் கூறுவதெல்லாம் அனுசரிக்க மாட்டாங்க. அவங்க செய்கிறது தான் சரின்னு நின்று போயிட்டே இருப்பாங்க. இதை வைஷ்ணவர்கள் ஆதரிக்க மாட்டாங்க. இதெல்லாம் பாவச்செயல்கள். இப்படிப்பட்ட பாவச்செயல்களை முதல்ல விடணும் நீங்கள். அப்போ ஒருவன் சத்துவ குணத்தோடு இருக்கும்போது மிருகங்களை பலி கொடுத்தல், உடல் உறவில் ஆசை கொள்ளுதல், மது உண்ண ஆசைப்படுதல், இவை எல்லாத்தையுமே ஆட்டோமேட்டிக்காகவே மறைஞ்சு போயிடும். ஆனால் ஒருவன் இந்த நிலைக்கு கீழே இந்த நிலைக்கு வாரதுக்கு வேதங்கள் உதவி செய்கின்றன. அது மெதுவாக எல்லாம் கண்ட்ரோல் பண்ணி கொண்டு போகுது. உடல் உறவை ஆசையை குறைக்கிறதுக்காண்டி விவாக யஜ்ஞம் அப்படின்னு திருமணங்கக்கூடியதாரு அது மூலமாக கட்டுப்படுத்துகிறது. கண்டபடி போகிறதுக்கு போல அதை கண்ட்ரோல் பண்ணுது. அதே மாதிரி மாமிசம் உண்ணு ஆசையும் கூட, மது அருந்தும் ஆசையும் கூட கட்டுப்பாடான வகையில் சில சடங்குகள் மூலமாக ஆமோதிக்கின்றன. துர்காதேவி பூஜையில் அந்த மாதிரி இது என்ன பண்ணுவாங்கன்னா அதே அப்படியே கம்ப்ளீட்டாக இதுதான் கரெக்டான தர்மம்னு நினச்சிட்டு அதை விட்டு மேலே போக மாட்டாங்க. அதிலே இருப்பாங்க. அவள் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணணும். கடைசியில் இது எல்லாத்தையும் விட்டுட்டு அது மாமிசம் ஒன்று ஆசை விடணும், அதே மாதிரி உடல் உறவு ஆசையை விடணும், மது அருந்தக்கூடிய ஆசை எல்லாம் விட்டு தான் வரணுங்கிறதுக்காக வேண்டி தான் எல்லா வேதங்களும் சொல்லிக்கிட்டு இருக்கு. எல்லா ஞானம் இதுதான் உண்மையான ஞானம் அப்படிங்கிறது அது தெரிஞ்சுக்கணும் நமக்கு. அப்போ வேதங்களின் உண்மையான நோக்கம் என்னது? மிருகங்களை கொல்வதை வேதங்கள் ஆதரிக்கவில்லை. இதே தான் ஸ்ரீமத் பாகவத்திலே எழுதியிருக்கு. லோகே வியவாயாமிஷம் மத்திய சேவா நித்யாஸ்து ஜந்தோர் நஹி தத்ர கோதனா வியவஸ்திதிஸ்தேஷு விவாக யஜ்ஞா சுராகிரகைராசு நிவிருத்திரிஷ்டா. மது அருந்துவதிலும் மாமிசம் உண்ணுவதிலும் உடல் உறவு கொள்வதிலும் ஆசை வருவது இந்த உலகத்தில் வாழும் ஜனங்களின் இயற்கையான சுபாவம். ஏன்னா அவெல்லாம் கீழே விழுந்த ஜீவன்கள். அதனால தான் அது இயற்கையாக வருது. ஆனால் இவற்றை சாஸ்திரங்கள் கண்டிக்கின்றன. இந்த ஆசைகளை படிப்படியாக விட்டுவிட அவை திருமணம், அதான் விவாக யஜ்ஞம் மூலமாக உடல் உறவையும், பலிகள் மூலம் சிறிய அளவில் மாமிசம் உண்ணுவதையும், சௌத்ராமணிங்கக்கூடிய சடங்கின் மூலம் சில மது அருந்துவதையும் கட்டுப்படுத்துகின்றன. இந்த ஆசைகள் அனைத்தும் கடைசியில் அறவே விட்டுவிட வேண்டும். இதுதான் இந்த கட்டுப்பாட்டின் ஒரே காரணம் என்று ஸ்ரீமத் பாகவதம் கூறுகிறது. இந்த விஷயத்தில் ஒரு வைஷ்ணவரின் கருத்தும் இதேதான். ஒருவன் கீழ்நிலையான அறிவின்மை, ஆடம்பர ஆசைகள் இவற்றால் கவரப்பட்டிருந்தால் அவன் மிருகங்களை கொன்று பலி கொடுப்பதில் ஆட்சேபனை இல்லை. ஆனால் சாத்வீக குணத்தை கொண்ட ஒருவன் இதை ஒருபோதும் செய்யக்கூடாது, ஆதரிக்கவும் கூடாது. எனவே எந்த ஒரு வைஷ்ணவனும் ஒரு விலங்கை கொன்று சாப்பிடுவதோ அதை வேற எந்த வகையிலும் பூஜையில் உபயோகிப்பதையோ ஒருபோதும் அனுமதிக்க மாட்டான். அப்போ ஏனென்றால் இன்னொரு உயிரை வதைத்தால் அவனும் ஒரு மிருகமாக ஆகிவிடுகிறான். இதைத்தான் நாரத முனிவர் ஸ்ரீ பாகவத்தில் கூறியிருக்காரு. கைகள் இல்லாத பிராணிகள் கைகள் உள்ள பிராணிகளுக்கு இரையாகின்றன, கால்கள் இல்லாத பிராணிகள் கால்கள் உள்ள பிராணிகளுக்கு இரையாகின்றன, சிறு பிராணிகள் பெரிய பிராணிகளுக்கு இரையாகின்றன. இவ்வாறு ஒரு ஜீவராசி இன்னொரு ஜீவராசிக்கு உணவாகிறது. இது இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய இயற்கையாக உண்டு பண்ணப்பட்ட ஒரு விதம். ஆனால் ஒருவன் இவற்றை எல்லாம் தாண்டி வைஷ்ணவனாக மேலே வர வேண்டும், வெளியே வர வேண்டும். அவன் இந்த விஷயத்தை பற்றி மனுஸ்மிருதியில் கூட எழுதியிருக்கு. ந மாம்ச பக்ஷணே தோஷம் ந மத்தியே நசமைத்துனே பிரவருத்திரேஷா பூதானாம் நிவிருத்தி சுமகாபலா. உடல் உறவு ஆசை,
மாமிசம் உண்ணும் ஆசை, மது அருந்தும் ஆசை, அனைத்திலும் சுயமாகவே எல்லா மனிதர்களுக்கும் ஆசை இருந்தாலும் இவை அனைத்தையும் விட்டுவிடும்போது ஒருவனுக்கு பெரும் மங்களம் உண்டாகிறது. அதுக்கு நியாயத்தில் கூப்பிடுறாரு. உண்மைதான். ஆனால் ஏன் வைஷ்ணவர்கள் இறந்த மூதாதையர்களுக்கு கூட அந்த கடனை கூட செய்யக்கூடிய சிரத்தை சடங்கு கூட செய்யாமல் இருக்கிறார்கள்? ஏன் அவங்க பண்ணுறது கிடையாது? அதுக்கு கணேசர் முடிக்கிறாரு. எப்படி முடிக்கிறாரு? வைஷ்ணவதாசா சொல்கிறாரு, வேதங்களில் கூறப்பட்டிருக்கும் கர்மகாண்டத்தை பின்பற்றுவர்கள் அத்தகைய சிரத்தை போன்ற சடங்குகளை செய்யலாம். வைஷ்ணவர்களுக்கு இதில் எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை. நீங்கள் எல்லாம் கர்மகாண்டத்தை பின்பற்றுவர்கள் கர்மகாண்டத்தை பின்பற்றுங்க, உங்களுக்கு ஆட்சேபனை கிடையாது. ஆனால் சாஸ்திரங்களில் கூறப்பட்டிருது யாருக்கு? வைஷ்ணவர்களுக்கு என்ன சொல்லியிருக்கு? தேவர்ஷி பூதாப்த நிர்ணாம் பித்ராணாம் ந கிங்கரோ நாயம் ரிணிச்சராஜன் சர்வாத்மனாய சரணம் சரண்யம் கதோ முகுந்தம் பரிகிருத்தியகர்த்தம். அப்போ என்ன சொல்லியிருக்குதுன்னா, ஓ ராஜனே, ஒரு மனிதன் முழுவதுமாக ஸ்ரீகிருஷ்ணரின் பாதங்களில் சரணடைந்தால் அவன் அவருடைய முழு பாதுகாப்பில் வருகிறான். அதனால் அவன் எந்த தேவதைகளுக்கும், எந்த ரிஷிகளுக்கும், எந்த ஜீவராசிகளுக்கும், எந்த குடும்பஸ்தர்களுக்கும், எந்த மனிதர்களுக்கும், எந்த மூதாதையர்களுக்கும் கடனற்றவனாக ஆகிவிடுகிறான். கிருஷ்ணர் எல்லாத்தையும் அடிச்சிடுறாரு, கம்ப்ளீட் அடிச்சிடுறாரு. அப்போ ஒரு பக்தன் கிருஷ்ணர்களால் கம்ப்ளீட்டாக சரணடையும் போது என்ன நடக்குன்னு பாருங்கோ. நம்ம பிறக்கும்போது எத்தனையோ கடங்களோட கூட வர்றோம். எல்லா கடத்தையும் அடிச்சிடாரு. இல்லை, நம்ம உடலு கூட தேவர்கள் கொடுத்தது, பஞ்சபூதங்கள் தேவர்கள் வாங்கினது. நாம் பிறக்கக்கூடிய அம்மா அப்பாவுக்கு சொந்தம், அதனோடைய மூதார்களுக்கு சொந்தம், அவங்களுக்கு கடன், எல்லாரும் கடன் வருது. ஆனால் அவர் எல்லாத்தையும் அடிச்சிடுறாரு. அப்போ என்ன பண்ணணும்? அப்போ இறந்த மூதார்களுக்கு என்ன பண்ணணுமா? அப்போ கடன் கிடையாது. அதே சமயத்தில் பகவானை வழிபட்டு அவருடைய பிரசாதத்தை எடுத்து சாஸ்திரங்களில் எப்படி கூறியிருக்குவதோ அதே மாதிரி அந்த மூதாதர்களுக்கும் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் அதை பிரசாதத்தை விநியோகிக்கணும். இதுதான் முக்கியம். இதை பண்ணால் போதும். அப்போ நியாயத்தில் கேட்குறாரு, அப்போ எந்த நிலையில் ஒருவன் இப்படி இருந்தால் இந்த மாதிரி நடக்க முடியும்? அதுக்கு சொல்கிறாரு, ஒருவன் வைஷ்ணவனாக ஆகி ஹரிநாமத்திலும் ஹரி கதைகளிலும் அவனுக்கு ருச்சி உண்டாகி விழிப்புணர்ச்சி வந்தாலே போதும். இதை பற்றி ஸ்ரீமத் பாகவத்தில் எழுதியிருக்கு. தாவத் கர்மாணி குருவீதன நிர்வித்யேத யாவதா மத்கதா ஸ்ரவணோ தௌபா ஸ்ரத்தாயாவான ஜாயத்தே. என் நாமங்களை ஜபிப்பதிலும் என் லீலைகளை கேட்பதிலும் ருச்சி வராமல் இருக்கும் ஒருவன் மட்டுமே கர்ம பலன்களை அளிக்கும் கர்மங்களை செய்ய கடமைப்பட்டிருக்கிறான். பாருங்கோ, எவன் ஒருவனுக்கு ஹரிநாமத்தை ஜபிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லையோ, ருச்சி இல்லையோ, ஹரிக்கதைகளை கேட்கறதுல ருச்சி இல்லையோ, அவன் ஆட்டோமேட்டிக்கலாக கர்ம காண்டத்தை ஃபாலோ பண்ணுறான். அவன் கர்ம பலன்களை மட்டும்தான். அவன் நரகம் சொர்க்கம், நரகம் சொர்க்கம் பூலோகம், நரகம் சொர்க்கம் பூலோகம், இந்த மூணையும் தான் சுட்டிகிட்டே இருப்பானே தவிர இவன் வைஷ்ணவான ஆனால் மட்டும்தான் அவனுடைய கடன் கண்டிப்பாக என்ன பண்ண முடியும், அப்படி நிவர்த்தி பண்ணிடுவார் கிருஷ்ணன். கடைசியில் நியாயரத்னர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். நீங்கள் கொடுக்கக்கூடிய விளக்கங்களை கேட்டு நான் ரொம்பவும் சந்தோஷப்படுறேன். உங்களுடைய பண்டிதத்தையும் விவரத்தையும் பார்க்கும்போது எனக்கு இப்போ நம்பிக்கை வந்துடுது. அவர் சொல்கிறாரு, ஹரிகரனை கொடுத்து சொல்கிறாரு, ஓ சகோதரனே ஹரிகரா, எல்லாமே நல்லா கிளியராக எனக்கு புரிஞ்சிடுது. இதை பற்றி இன்னொன்று நம்ம நியாய சாஸ்திரத்தை வச்சியோ எதை வச்சியோ நம்ம ஒன்று விவாதிக்க தேவையில்லை. ஏன்னா எல்லா பண்டிதர்களிலும் இந்த வைஷ்ணவர்கள் தான் உண்மையிலேயே உயர்ந்தவர்கள். எல்லா சாஸ்திரங்களிலிருந்து முடிவான உண்மைகளை ஆராய்ந்து தேர்ந்தெடுப்பதில் வைஷ்ணவர்கள் தான் மிகவும் சிறந்தவர்கள்.
நாம் பிழைப்பதற்கான தொழில்களை பாதுகாப்பதிலேயே கவனமாக இருக்கிறோம். பிராமணன் சொல்லிட்டு இப்படியே போயிட்டு நம்ம கீழே போயிட்டே தான் இருக்கோம். ஆனால் இந்த இந்தியா முழுவதுமே பார்த்தாலும் நிமாய் பண்டிதர் சைத்தன்ய மகாபிரபு அந்த அவர் கூட எவரையுமே ஒப்பிட முடியாது. எனிவே சாயங்காலம் ஆகி போச்சுது. அதனால் இனிமேக்கு அங்கேயே போய் கடப்பது கடினமாகிவிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஞாயிறத்தினரும் அவரோட பண்டித சகாக்கள் கூட அந்த சகாக்கள் எல்லாரும் ஹரிபோல்னு அவங்க பழையபடி அவங்க வரும்போதும் ஹரிபோல்னாங்க, இப்போவும் ஹரிபோல்னாங்க கூவிக்கொண்டார்கள். அப்படியே சத்தம் போட்டாங்க. உடனே எல்லா வைஷ்ணவர்களும் சேர்ந்து ஜெய சச்சி நந்தன் ஜெய சச்சி நஞ்சன் ஜெய சச்சி நந்தன் ஜெய சச்சி நந்தன் எல்லாம் போட்டு கூப்பிட்டு ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. சுந்தரபாலா சச்சிநந்தன் சுந்தரபாலான்னு ஆட ஆரம்பித்தாங்க. எப்படி சுந்தரபாலா சச்சிதுலாலா नाचत श्रीहरि कीर्तन में सुंदर बाला सचिदुलाला नाचत श्रीहरि कीर्तन में बाले चंदन तिलक मनोहर अलक शोभिक पोलन में बाले चंदन तिलक मनोहर अलक शोभिक बोलन में सुंदर बाला सचिदुलाला नाचत श्री हरि कीर्तन में वांछा कल्पतरुश्च कृपा सिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण।